إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் உறவுகளும் அதன் படித்தரங்களும் என்ற அந்த தலைப்பிலே நாம் கடந்த தலைப்பில் தந்தை வழி சகோதரர்கள் சகோதரிகள் சம்பந்தமாக பார்த்தோம். அதில் நான் வரலாற்று செய்திகள் அப்படி என்று சொல்லி நிறைய எடுக்கலை. என்ன காரணம் அப்படி எடுக்கலைன்னா, நம்ம கூடுதலாக அதில் பேசுகிறதுக்கு நிறைய செய்திகள் என்ன செய்து இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை வழி சகோதர சகோதரி நம்ம நிறைய பேசியும் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதில் இப்போ சொன்னதிலேயே அப்பாஸ்லாமோட செய்தி, அபு தாலிப் உடைய செய்தி என்று நிறைய பகுதிகள் அதில் என்ன செஞ்சுட்டு வந்து விட்டதுனால அதில் எடுக்கலை. ஆனால் இந்த இதில் நான் கொஞ்சம் என்ன செய்வேன் சொல்லுவேன் அஹ்வால்கள், ஏன்னா கூடுதலாக நம்ம பேசப்படுவது இல்லை என்பதனால. இப்போ இதுலேயும் முதலாவதாக நம்ம என்ன அதை பார்க்குறோம்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கு அதாவது திருமணம் அந்த அவருடைய இரத்த உறவுகள் என்ற பகுதியில் அவங்க முதன்மையானவர்கள், அதாவது அந்த மகன் அதே போல் தந்தை இவர்களெல்லாம் தாண்டிய பின்னால், அதாவது அதே போல் சகோதரர்கள் என்பதை தாண்டிய பின்னால் இவர்கள் முதன்மையானவர்கள் பட்டியல் என்ன செய்கிறாங்க வருகிறார்கள். அதாவது தாய் வழி சகோதரனும் தந்தை வழி சகோதரனும் மார்க்க ரீதியாக அந்தஸ்தில் உண்டு தான். மார்க்க ரீதியாக அந்தஸ்தில் என்ன ஒன்று தான். ஆனால் சில இடத்துல சிறப்புப்படுத்தப்படுவாங்க. அது எங்கேன்னு சொல்கிறேன். அதாவது கண்ணியம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில், அவங்கள மதிக்க வேண்டிய விஷயத்தில், உறவுகளை சேர வேண்டிய விஷயத்தில் அவங்க உண்டு தான். அதே போல தான் தந்தை வழி சகோதரியும் தாய் வழி சகோதரியும் அந்தஸ்து கண்ணியம் என்று கொடுக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இரண்டு பேரும் என்ன ஒன்று தான். இவங்க எல்லாருமே இரத்த உறவுகள் என்ற பட்டியலில் வருவாங்க. ஆனால் சில அறிஞர்கள் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, கண்ணியத்தில் மரியாதையில் சேர்ந்து நடக்க வேண்டியதில் உண்டாக இருந்தாலும், அதாவது தாய் வழி சகோதரத்துவத்தில் தாய் வழியுடைய சகோதரியா தந்தை வழியுடைய சகோதரியா முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று கேட்டோம்னா, தாய் வழி சகோதரி தான் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் ஆண் என்ற பகுதியில் தந்தை வழி சகோதரர் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தாய் வழி சகோதரரை விட தந்தை வழி சகோதரர் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை பார்க்குற சந்தர்ப்பத்திலையும் அப்படி தான் என்ன செய்யுது இருக்குது. எனவே இது ஒரு வலுவான ஒரு கருத்தாக என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அதாவது தாய் வழி சகோதரிக்கு முக்கியத்துவம், தந்தை வழி சகோதரருக்கு என்ன முக்கியத்துவம். எல்லாருக்கும் நம்ம ஒரே விதமாக தான் நடந்து கொள்ளணும், ஒரே விதமான நெருக்கம், ஒரே விதமான கண்ணியம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்றிருந்தாலும் இந்த முக்கியத்துவம் என்ன செய்கிறது, இப்படி ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஹதீஸ்களை வச்சு அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு அம்சம். அதுபோல் அதாவது அடுத்த கட்டமாக இந்த உறவுகளுடைய விஷயத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை நம்ம நேரத்தோட சொல்லிட்டோம். அவங்களை திருமணம் முடிப்பது என்பது ஹராமானதுன்னு சொல்லிட்டோம். மூணாவது அம்சம் என்னன்னு சொன்னால், அஜ்னபி மஹ்ரமி பேணுதல் சம்பந்தமாகவும் அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதோட பிரயாணமும் சேர்ந்து என்ன செய்யும், அதில் அமைஞ்சிடும். இதுக்கு அடுத்த கட்டமாக இதில் ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட் இதில் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், அது மற்ற பகுதியோட சம்மந்தப்பட்டதான் ஹதானத் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை விவாகரத்துன்னு வந்துட்டா, அல்லது தந்தை மரணம் இந்த மாதிரி எதுவும் வந்துட்டா, தாயுடைய மரணம் அப்படின்னு எதுவும் வந்துட்டா, குழந்தையை பொறுப்பெடுக்கிறது யார் அப்படின்னு வார சந்தர்ப்பத்தில் தாய் வழி சகோதரியா தந்தை வழி சகோதரியா முக்கியத்துவப்படுத்துறேன் ஃபிக்ஹில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. இப்போ ஒரு புள்ள ஒரு தாய் மௌத்தாகிட்டான், ஒரு தாய் மரணித்து விட்டா, அல்லது அந்த தாய் டைவோர்ஸ் பண்ணப்பட்டு இன்னொரு திருமணம் என்ன செஞ்சிட்டா முடிச்சிட்டா. இப்போ அந்த புள்ள இருக்குது, தந்தை கவனிக்கிறதுக்கு இல்லை, தந்தையும் இன்னொரு திருமணம் என்ன செஞ்சிட்டாரு முடிச்சிட்டாரு. அல்லது தாய் என்னது, அதாவது இன்னொரு திருமணம் முடிச்சிட்டா அல்லது மௌத்தாகிட்டா, இப்போ குழந்தை இருக்குது. இந்த புள்ளையை யார் பொறுப்பெடுக்கலாம்? இப்போ தந்தை வழியில் உள்ள ஒரு சகோதரரோ சகோதரியோ பொறுப்பெடுக்கலாம், தாய் வழியில் உள்ள ஒரு சகோதரரோ சகோதரியோ பொறுப்பெடுக்கலாம். ஃபிக்ஹ் பொறுப்பு சண்டேன்னு வந்தால் யாருக்கு பொறுப்பு, ஹதானத் யாருக்கு அப்படின்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. இந்த ஹதானத் என்பதே அந்த குடும்பத்துடைய உறவுக்கான என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரியில் சொல்கிறாரு, ஸைத் இப்னு ஹாரிதாவும் அலி பின் அபி தாலிபும் ஜாஃபர் பின் அபி தாலிபும் சல்மா பின் உமைஸ், அதாவது ஹம்சா ரதியல்லாஹுடைய மகள் விஷயத்தில் இவ்வளவுக்கு கிபார்களாக பெரியவர்களாக இருந்தும் மூத்தவர்களாக இருந்தும் ஒரு சுபகத்தின் காரணமாக, இது யாருக்கு வரும் என்று சுபகத்தின் காரணம் ஐயத்தின் காரணமாக கருத்து முரண்பாட்டுக் கொள்கிறாங்கன்னு சொன்னால், அது அவர்களுடைய உயர்ந்த தனத்தையும் உயர்ந்த அந்தஸ்தை காட்டுது.
அதே போல் இரத்த உறவுகளுக்குள்ள மரியாதை விஷயத்தில் அவங்களுக்கு இருந்த ஈர்ப்பு என்ன செய்தது காட்டுதுன்னு இப்போ அதில் என்ன செய்யறா சொல்கிறேன். நான் நேற்று சொன்ன மாதிரி இங்கே ரிவர்ஸில் நடந்திருக்க வேண்டியது அங்கே என்ன செய்யுது, அதுக்கு மாற்றமாக என்ன செய்ய நடக்குது, எனக்கு தான் உரிமை நடக்குது. அது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக அறிஞர்கள் சொல்கிறாங்க, தாய் வழி சகோதரிக்கு தான் உரிமை அதிகம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதில் செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஜாஃபர் பின் அபி தாலிபே நீங்கள் என்ன செய்யுங்க, குழந்தைய வச்சுக்கோங்க. ஏண்டா அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் உம்முண்டாங்க சொல்கிறாங்க. தாய் வழி சகோதரி தாய்க்கு சமமானவள் அப்படின்னா, தாய் வழி சகோதரி தாயுடைய அந்தஸ்தில் உள்ளவள். வேற சில அறிவிப்புகள் வந்து அல் ஹாலத்து வாலிதத்துன், தாய் வழி சகோதரி ஒரு தாய் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது அந்த செய்தி. இது வந்து முஸ்லீமில் வார செய்தி. அதாவது இந்த செய்தி வந்து அதாவது புகாரியில் வரக்கூடிய செய்தி என்ன, அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் உம்மன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, தாயுடைய அந்தஸ்தில் வராங்க, தாயுடைய சகோதரி என்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கடா, இல்லை தந்தையுடைய சகோதரி தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன பதில் என்று சொன்னால், ஏன்னா வலுவாக வைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த டைமில் சஃபியா பின்து அப்துல் முத்தலிப் உயிரோடு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை வழி சகோதரி உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலாங்கட தந்தையும் அலிராங்கட தந்தையும் அபூ தாலிப் எல்லாருமே என்ன சகோதரிகள். அப்போ ஹம்சாங்கட பிள்ளைக்கு ஆல்ரெடி ஹம்சாவோட தந்தையுடைய சகோதரி இருக்கிறான். யார்? சஃபியா பின்து அப்துல் முத்தலிப் இருக்கிறான். இப்போ சஃபியா பின்து அப்துல் முத்தலிப் இருக்கத்தக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, தாய் வழி சகோதரியோட கையில் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே காரணம் சொல்ல, அங்கே தந்தை வழி சகோதரருடைய பிள்ளையும் மீக்கிறாரு, ஜஃபர் அபி தாலிப் இருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் காரணம் அது சொல்லலை. அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் தாய் வழி சகோதரி அஸ்மா பின்து உமைஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க, சல்மா பின்து உமைஸுடைய சகோதரி இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்றாங்க. அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்றது வந்து பொறுப்பெடுக்க கூடாதுன்னு சொல்லலையே, முனாசா பிரச்சனை சர்ச்சை வந்தால் தான் என்ன யாரை முற்படுத்தோன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சஃபியா பின் அப்துல் முத்தலிப் சர்ச்சை படலை, சர்ச்சைக்கு என்ன செய்யலை, வரலை. அதனால் என்ன இந்த வாதத்தை என்ன செய்யலாது, சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்பையும் இவங்க என்ன பதில் திருப்பி கேட்குறாங்கடா, இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இவங்களை முற்படுத்தினாங்க, சஃபியாவுக்கு தான் பொறுப்பு, சஃபியாட்ட கேட்போம்னு சொல்லலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாட்ட கேட்போம்னு சொல்லலையே. எடுப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் நீங்கள் தானே என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்ன, ஏன்னா சஃபியா பின் அப்துல் முத்தலிப் வந்து மரணிக்கிறாங்க உஸ்மானுல்லாவோட காலத்தில் 20ஆம் வருஷம், ஹிஜ்ரி 20ஆம் வருஷம் தான் என்ன செய்கிறாங்க, உமருல்லாவோட காலத்தில் ஹிஜ்ரி 20ஆம் வருஷம் தான் என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, 70 வயசில் என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. அப்பயே என்ன செய்யலை, பொறுப்பெடுக்கலைன்றதுக்கு இவங்க சொன்ன பதிலுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஏன் ஆரம்பிக்கலை, நான் சஃபியாட்ட என்ன செய்வோம், கொடுப்போம் என்று ஆரம்பிக்கலை. இன்னும் சொல்ல போனால் சஃபியா ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு தாய் வழி பிள்ளைகள் மனைவிட்டா, ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள்னு சொல்லுவாங்களே. இப்போ அப்துல் முத்தலிபுக்கு வந்து பல மனைவியர்கள் இருந்திருப்பாங்க. அதில் ஒரு வழியில் என்னது சஃபியாவும் ஹம்சா அவ்வளோ இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அங்கே கொடுக்கவில்லையே என்று சொல்கிறாங்க. இது எப்படி விளக்கங்கள் வாதங்கள் என்று எடுத்து வச்சாலும் ரசூலுல்லாஹோட ஹதீஸ் நஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு. அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் தாய் வழி சகோதரி தாயுடைய அந்தஸ்தில் உள்ள வேண்டும் வந்துட்டு. அப்போ வாதங்களுக்கு ஒரு நியாயம் இருந்தாலும் எங்களுக்கு ஹதீஸ் நேரடியாக வந்த போகிறோம், மற்றபடி ஒரு இடத்துக்கு என்ன வேண்டிய அவசியம் இல்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தியை தான் இப்போ நாங்கள் சொத்து விஷயமாக வார டைமில் நம்ம சொத்தை வந்து விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நேரத்தோடய என்ன செஞ்சிட்டோம், அதை சொல்லிட்டோம். இந்த செய்தியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம மீராசு தவில் அர்ஹாம் என்று சொன்னோமே, அது நம்ம கடைசியாக தான் சொல்லணும். ஆனால் இதோட ஹதீஸை ரிப்பீட் பண்ண தேவையில்லாமே. அதாவது மீராசு தவில் அர்ஹாம், அதாவது ஒரு குடல்வாய் சொந்தங்களுடைய அந்த இதுகளை பொறுத்தவரை ஒரு பெண்ணை தாண்டி தான் என்ன செஞ்சிருக்கும், அது வந்திருக்கும் என்பதனால அல் முதலி பிம்ரா ஒரு பெண்ணை தாண்டி அது வந்திருக்கும் அப்படின்றதுனால அவங்களுடைய சொத்தை தான் இவங்களுக்கு கொடுக்கும்னு சொன்னேன். தாய்க்கு என்ன கிடைக்குதோ அதான் தாயுடைய சௌரி கொடுக்கணும். இதே ஒரு ஆதாரமாக வைக்கிறாங்க. அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்துக்கு அவங்க வராங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னதை இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ தாய்க்கு 3 கிடைக்க வேண்டாம், இவங்களுக்கு 3 6 கிடைக்க வேண்டாம், இவங்களுக்கு என்ன செய்யும் 6 அவங்களோட பிள்ளைகளுக்கும் அதுதான் என்ன செய்யும் போகும் என்றதுக்கு ஒரு ஆதாரமாக இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கன்றத பார்க்குறோம். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த இடத்துல இன்னொரு வரலாற்று குறிப்பை நம்ம சொல்லிக்கணும்னு சொன்னால், இந்த இப்போ சல்மா பின்து உமைஸ் சொன்னோமே, சல்மா பின்து உமைஸ், அதுபோல் என்ன அஸ்மா பின்து உமைஸ், ஜைனப் பின்து ஹுசைமா, அதுக்கு பின்னால் வந்து அதாவது மைமுனா பின்துல் ஹாரிஸ், இதெல்லாம் குடும்பங்களில் சம்மந்தப்படக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மா பின்து உமைஸ், சல்மா பின்து உமைஸ், அப்போ யார் வரார், தந்தை உமைஸ். சரியா? ஜைனப் பின்து
ஹுசைமா. யார் வாரார் தந்தை? ஹுசைமா. அப்போ 2 பேர். சரியா? அடுத்த யார் வாரா? மைமூனா பின்துல் ஹாரித். அங்கே யார் தந்தை? ஹாரித். சரியா? இந்த 3 பேரும் ஒருவர் விட்டு ஒருவர் பின்னால் வந்து அதாவது ஹிந்த் பின்த் அவுஃப் அவங்கள திருமணம் முடித்தாங்க. இந்த 3 பேரும். சரியா? முதலாவது ஹுசைமா முடிக்கிறாரு. முடித்த பின்னால் இந்த தலாக் சொல்லப்படுறாங்க. தலாக் சொல்லப்பட்டால் அங்கே ஜைனப் பின்த் ஹுசைமா. சரியா? அது பின்னால் என்ன அடுத்து இன்னும் ஹாரிஸ் முடிக்கிறாரு. வைங்க, ஹாரிஸ் முடிக்கிறார். இந்த தர்த்தீபில் நான் சொல்லலை, ஹாரிஸ் முடிக்கிறார். ஹாரிஸ் முடித்ததுனால மைமூனா பின்துல் ஹாரித் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல வராங்க. அதுக்கு பின்னால் உமைஸ் என்ன செய்கிறார்? திருமணம் முடிக்கிறார். அதனால் சல்மா பின்து உமைஸ், அதே போல் என்ன அதாவது அஸ்மா பின்து உமைஸ் வராங்க. சரி, அதனால் இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்டா இந்த பெண்மணிக்கு அதாவது அக்ரமு அஹ்லில் அர்தி அஸ்ஹாரன் அப்படின்றாங்க, அல்லது அஜூசன், வயதான மூதாட்டியில் அல்லது திருமண உறவில் மிகவும் சங்கையான பெண் இவன்றான். ஏன்னா முடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன் 2 பேர் வந்துட்டாங்க. அதில் தாய் வழி சகோதரிகள் தான். தாரு ஜைனப் பின்த் ஹுசைமா ரசூலா 3ஆம் ஆண்டு முடிக்கிறான். சரியா? தாய் வழி சகோதரி. அதே போல் மைமூனா பின்துல் ஹாரித் 7ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்க? ரசூலாங்க முடிக்கிறாங்க. அப்போ இப்போ 2 பேரையும் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே ஒரு தாயுடைய பிள்ளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று விட்டு ஒன்று வர முடிச்சுக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சகோதரிகளை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் என்ன செய்யலை? முடிக்கல. வான் தஜ்மா பைனல் உக்தைன், 2 பேரும் ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாது. ரசூலாங்களே என்ன ஜைனப் பின்த் ஹுசைமாவுக்கு பின்னால் என்ன இவங்களை என்ன செய்கிறாங்க? திருமணம் முடிச்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வராங்க. அதே போல் அஸ்மா பின்த் உமைஸ், சல்மா பின்த் உமைஸ் ரசூலுல்லாஹோட குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யுது வருது. எப்படி? ஹம்சா ரதியல்லாஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அங்கே அலி ரதியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அஸ்மா பின்த் உமைஸ் என்ன செய்கிறாங்க? திருமணம் முடிக்கிறாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் என்ன செய்கிறாரு? திருமணம் முடிச்சுக்கிறாரு. இவ்வளவு பேருடைய சொந்தமாக அந்த இடத்துல என்ன செய்யுது? மாமியாக அவங்க வராங்க. இந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்க? சொந்தமாக. ஸோ அவங்க வந்து அக்ரமு அஹ்லில் அர்த் அஸ்ஹாரன், திருமண உறவால் மிகவும் சங்கையான பெண் என்று வாரத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இவங்க வந்து ஹிந்து அதாவது பின்த் அவுஃப்னு சொல்லுவாங்க. இவங்களோட கோத்திரம் வந்து அது பனு ஹிலால் கோத்திரம். ஹிலால் கோத்திரம் அப்படின்னு சொல்கிறது. ஹிலால் கோத்திரத்தில் வரக்கூடியவங்க இவங்க. ரைட். இது ஒரு தகவலுக்காக என்ன செய்யுங்க, இதை வச்சுக்கோங்க. இது ஒரு செய்தி. இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது தாய் வழியில் என்ன இவர்களெல்லாம் என்னது, அதாவது இந்த சொந்த சகோதரிகள் தந்தை வழியில். தந்தை என்ன எடுத்துக்கினா ஹுசைமா, உமைஸ், அடுத்த ஹாரிஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அது அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த மைமூனாவோட சகோதரியை முடிக்கிறாங்க. இன்னும் 2 விஷயம். அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு மைமூனாவுடைய சகோதரியை முடிக்கிறாங்க. மைமூனாவோட சகோதரி தான் லுபாபா. சரியா? லுபாபாவை முடிக்கிறாங்க. அதனால தான் அப்பாஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் சொந்தமாகறாங்க. அடுத்தது ஹாலித் பின் வலீத். ஹாலித் பின் வலீதுடைய தந்தை வலீத் என்ன செய்கிறாங்க? லுபாபத்து சுஹ்ராவை என்ன செய்கிறாங்க? முடிக்கிறாங்க. அதுவும் ஹாரிஸில் அதாவது புள்ளதான். அப்போ அந்த வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலித் பின் வலீத், அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அதே போல் ஜாஃபர் பின் அபி தாலிப், அலி ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஒரு பட்டியலில் என்ன செய்கிறாங்க? எத்தனை பேருக்கும். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியம் மந்திரத்தில் என்ன செய்து மிரிக்கும். அதான் அக்ரம அஹ்லில் அர்தி அஸ்ஹாரன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்வார்கிட்டத்தை பார்க்குறோம். இது வந்து நம்ம கிடைச்ச ஒரு தகவல். இன்னும் தேடினா என்ன சில வேலை என்ன செய்யலாம் கிடையாது. இவ்வளோ தான் இருக்குமோன்னு என்னோட ஞாபகம். ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி, இவங்க வந்து தாயுடைய அந்தஸ்தில் வச்சு பேசக்கூடிய வளமையும் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து எங்களோட உம்மாண்டு சொல்கிற அந்த வளமைக்கு பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம், சின்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அதை என்ன சேர்த்துக்கொள்வோம். அது இல்லாமல் உம்மாண்டு சொல்லக்கூடிய வளமைகள் குறைவு தான். உம்மானு என்ன செய்ய மாட்டேன், பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி சொல்லுகின்ற வளமை அரபுகள்கிட்ட இருந்ததுக்கான ஒரு ஆதாரத்தை பார்க்க சஹீஹுல் புகாரில் 5166 இலக்கத்தை வருது. ஆனால் சொல்கிறாங்க, நான் வந்து 10 வயசாக இருந்தேன் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர நேரத்தில். ஃபகான உம்மஹாத்தி யுவாதிப்னனி அலா ஹித்மத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகதம்துஹு 10 சினீன். என்ற தாய்மார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹித்மத்து செய்ய என்னை தொடர்ந்து பயன்படுத்தினார்கள். எனது தாய்மார்கள் என்றாங்க. அப்போ இவங்களோட தாய் யார்? உம்மு சுலைம். அனஸ்லாவோட தாய் வந்து உம்மு சுலைம் தான். அடுத்த உம்மு ஹராம். அடுத்த அவங்க ஹாலா தான். ஹாலானா உம்மோட தாயுடைய அதாவது சகோதரி அவங்க. அப்போ அவர்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதான் பயன்படுத்திக்கிறாங்க என்றதுக்காக வேண்டி உம்மஹாத்தி எனது தாய்மார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருஷம் சேவை செய்தேன். ரசூலுல்லாஹ் நான் 20 வயசாக இருக்கின்ற பொழுது மரணித்தார்கள். நான் 20 வயசாக இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ தாய்மார்கள் என்ற அந்த பயன்பாடு அவர்கள் சொல்கிறதுலேருந்து தாய் வழி சகோதரிகள் வந்து அந்த பயன்பாடை பார்க்குறோம். இதெல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, பொறுப்பு விஷயத்தில் அவங்க முற்படுத்தணும் என்ற கருத்து மிகவும் என்ன வலுவானது அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் உலக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கான இடங்களை தவிர ஒரு 20-10 விதிவிலக்கான இடங்கள். அந்த விதிவிலக்கான இடங்கள் என்ன, குழந்தை எங்கே வளருதோ
தந்தை குடும்பம் சார்ந்து வளர வாய்ப்பு இருக்கு. திருமணம் முடிச்சு தந்தை ரூட்ல ஃபேமிலி சார்ந்து இருக்கு. ஆனால் அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே வாப்பம்மா, வாப்பட சகோதரன், வாப்பட சகோதரி அப்படி என்றே முழுசாக என்ன செஞ்சிருக்கும், வளர்ந்திருக்கும். அதனால் தாக்கங்கள் கூடுதலாக இருந்து இருக்கிற இடங்களில் சில பொழுதுகளில் தந்தையுடைய சகோதரிகள் பொறுப்புக்கு என்ன செய்வாங்க, ஈர்ப்புகள் கொஞ்சம் தாயுடைய சகோதரிகளை விட அதிகமாக இருக்கும். ஆனால் விட்டு போகாது, அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க வளர்த்த முறையை அப்படி என்ன செய்யும், சில ஃபேமிலி அப்படியே வளர்க்குறாங்க. உம்மாட ஃபேமிலிக்கு கனெக்ஷன் இல்லாமல் என்ன செஞ்சிடணும், வளர்த்துடணும். அந்த தாய் அதுக்கண்டே சிலர் இப்படி இருப்பாங்க. நீ ஏன் அங்கே போய் 2 நாளாக தங்கிட்டு இருக்கிற, இங்கே ஸ்கூல் இல்லையா, படிப்பு இல்லையா, உனக்கு டியூஷன் போகணுமா இல்லையா, அதான் இதுன்னு கூப்பிட்டு எடுத்துருவாங்க. என்ன காரணம், லிங்க் அங்கே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அங்கேயே இருந்தால் அப்படி போயிடுவான். அதுவும் குறிப்பாக ஒரு 18-19 சம்பாத்திய வயசு வருதா, அப்போ வந்து அதை முழுசாக என்ன செஞ்சிருவாங்க, சிலவங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு ஜாகிலியத், இதில் ஒரு பிழையான நடைமுறை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, புடம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் உண்டு, வார்ப்பு. அந்த வார்ப்பு செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு இருக்குது. அது அல்லாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையான ஈர்ப்பு வந்து தாய்க்கு பின்னால் தாயுடைய சகோதரிக்கு இருக்கும், தாயுடைய தாய்க்கு என்ன செய்யும், இருக்கும், இது இருக்கும். அதே போல் தந்தையுடைய தாய்க்கும் அந்த ஈர்ப்பு இருக்கும். ஆனால் ஒப்பிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மட சகோதரியும் சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு தாயோட உள்ள ஈர்ப்பு வேறு. எங்களுடைய பிள்ளைகளுக்கு உள்ள ஈர்ப்பை விட, எங்களோட சகோதரருடைய பிள்ளைகளுக்கு ஈர்ப்பை விட எல்லாம் அவங்க சமமாகத்தான் பழகுவாங்க. ஆனால் நம்மளோட சகோதரியுடைய பிள்ளையுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதான் தாய் வழி, அவங்களுக்கு தாய் வழி தானே, அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரம் நமது மனைவியுடைய பிள்ளைமார்களுக்கு அவங்களுடைய தாயுடைய ஈர்ப்பு என்ன செய்யும், அதிகமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தாய் வழி தந்தை வழி மிக்ஸ் ஆகும். சரியா, நம்மளோட பிள்ளைய வச்சு தான் அதை என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். சிலர் என்ன நினச்சுன்னா தாய் வழி, இப்போ இது எப்படின்னா சகோதரியை பற்றி பேசணும்னு வைங்களேன், அதாவது சகோதரிகளுடைய அந்தஸ்து என்று பேசின உடனேயே இந்த மனைவிமார்களோட லிஸ்ட்டு சிந்தனை எல்லாம் மைனிமாரை பற்றி தான் இருக்கும். நம்மளோட மதினி ஹஸ்பண்டை சகோதரி, ஹஸ்பண்டை சகோதரின்னு தான் இருக்கும். இந்த ஹஸ்பண்டுக்கே என்ன போகுதுண்டா வைஃப்ட்ட சொல்கிறது, பார்த்தியா என் தங்கச்சி விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொள்ளணும், அதெல்லாம் பயான். அவங்களோட சகோதரியை சேர்த்து தான் என்ன செய்யுது, பேசப்படுகிறது. சிறப்பு பேசினாலும் அவங்களோட சகோதரி தான் பேசப்படுதுன்னு இருக்குது. ஆனால் சிந்தனையில் எது எஃபெக்டோ அதான் முதலாவது என்ன செய்யும், மைனஸ் தான் முதலாவது வரும், பாதிப்பு தான் முதலாவது என்ன செய்யும் வரும், ப்ளஸ் 2வதாக தான் என்ன செய்யும் வரும். அந்த அடிப்படையில் தந்தை வழி சகோதரர் முக்கியத்துவம் என்று சொல்கிற டைமில் நம்ம ஆண்மகனா, அப்போ நம்மளோட தாய்க்கு என்ன நினைவு வரும்னு சொன்னால், இதை கேட்டுட்டிக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன இவன்ட பிள்ளையோட இறக்கமில்லை இவன் சொல்கிறான். இப்போ எங்களோட உமா இதை கேட்குறான்னு வைங்களேன், இந்த பயாண்டி அவங்க என்ன புரிஞ்சு கொள்வாங்கன்னா, இவனோட பிள்ளையில இறக்கமில்லைன்னு பேசிட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இறக்கமானவனும் சேர்த்து பேசிட்டிக்கிறோம். எது, உங்களுக்கு ஒரு மகள் இருந்து அந்த மகளோட விஷயத்தில் உங்களுக்கு உரிமை அதிகம் என்னென்னது பேசிக்கிட்டிருக்கிறோம், எதிராக பேசலை. ஆனால் சிந்தனை என்ன செஞ்சிரு, அப்படித்தான் போய் பதிஞ்சிரும். இயற்கையாக அதாவது தண்ட மகள் வழி ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் மகன் வழி ஈர்ப்பை விட என்றது தான். அப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல உரிமை போகுதுன்னா இன்னொரு இடத்துல உரிமை வரும், அவங்களுக்கு ஒரு இடத்துல உரிமை போகும், இன்னொரு இடத்துல உரிமை என்ன செய்யும் வரும் என்றதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது இயற்கை என்பதனால பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கறதா மிகவும் சிறப்பு என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழி உறவுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை முஸ்னத் அஹ்மதில் 4624வது இலக்கத்தில் வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலாங்கிட்ட வரார், வந்து அல்லாஹ்வின் தூதரே இன்னி அதுனப் துதன்பன் கபீரன் ஃபஹல்லி தௌபா, நான் பெரியோர் பாவம் செஞ்சுட்டு எனக்கு தௌபா உண்டான்னு கேட்குறான், அல்லாஹ் என்னை மன்னிப்பானான். அப்போ ரசூலாங்க அலக்க வாலிதான், பெற்றோர்கள் இருக்கிறாங்களா உங்களுக்கு கேட்குறான், உம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு கேட்குறான். காலலா இல்லை, கால ஃபலக்க ஹாலா, உங்களுக்கு தாய் வழி சகோதரி இருக்கிறாங்களான்னு கேட்குறான், உம்மாட சகோதரி இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். கால நாம் ஆமன்றார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலா சொன்னாங்க ஃபபிர்ரஹா இதன், அப்படி என்றால் அதுக்கு தௌபாக்கு என்ன வழி, அந்த தாய் வழி சகோதரியோடு உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தாய்க்கு என்ன செய்கிறீங்களோ அதை தாய் வழி சகோதரிக்கு என்ன செஞ்சு வாங்க, அது தௌபாக்கு வழி என்று ரசூலாங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது தாய் இருக்கிறான்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் யாருக்கு உபகாரம் செய்யுங்க, தாய் வழி சகோதரிக்கு என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் தாய் வழி சகோதரி தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்றத இந்த செய்தி என்ன செய்து சொல்லுது. அப்போ தௌபாவுக்கான நினச்சி பாருங்கள், இது வந்து ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, மனிதன் அன்றாடம் பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் நிறைய செய்யக்கூடியவன், இப்படி செஞ்சுட்டு ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறான்னு வைங்களே, தாயுடைய சகோதரிகள்லாம் சேர்ந்து நடக்கிறான், தாயுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து நடக்கிறான், தந்தையுடைய சகோதரர்கள் உபகாரம் செஞ்சுட்டீங்களாண்டா இப்படி எத்தனை தௌபா கிடைக்கும். இது வந்து ரசூலுல்லாஹ் தௌபான்றாங்க, இப்படி எத்தனை தௌபா எங்களுக்கு வழங்கப்பட்டுக்கொண்டே இருக்கும் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறன் மூலம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறித்து கேட்குறாரு, எப்போ இது கேட்காம பாவம் செய்யக்கூடியவர்கள், மனிதன் அடிப்படையில் பாவம் நடக்கக்கூடியவர் எல்லாருக்குமே இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்து அவங்களுக்கு பிர்ரோடு நடந்து கொள்றதால பாவங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டு போகுமே, எவ்வளோ பெரிய ஒரு நன்மை அதை என்ன செய்யும் எங்களுக்கு கொண்டு வந்து தரும், எவ்வளோ பெரிய தௌபா எங்களுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு முஃமின் நன்மை செய்கிறதுக்கு காட்டுற ஆர்வத்தை விட அதிகமாக எதுக்கு ஆர்வம் காட்டணும், தௌபா பாவங்கள் அழிக்கப்படுறதுக்கான ஆர்வத்தை அவன் நிறைய காட்டணும். ஏன்னா நன்மை செய்கிற பகுதி அவனை பெருமிதப்படுத்தலும், ஆனால் நான் நிறைய தீமை செஞ்சுக்கிறேன் உணர்வு அவனை தாழ்மைப்படுத்திக்கிட்டு அல்லாட்ட பணியை செய்யும்.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதை என்ன செய்யும் உண்டாக்கும்ன்றதை இந்த இரத்த உறவுகள் சேர்ந்து நடத்த பார்க்குறோம். அப்போ தாய்வழி சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம அதை போய் என்ன செய்யணும், செய்கிற சந்தர்ப்பத்தில், இந்த உபகாரம் செய்கிற சந்தர்ப்பத்திலையும் அப்பப்போ ஞாபகம் வார்த்தை நான் சொல்லிக்கிறேன், இப்படி நடந்து கொள்ளும். இப்போ அந்த தாய் வழி சகோதர சகோதரிகளாக்கலாம், அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், தந்தை வழி சகோதர சகோதரிக்கும் பொருந்தும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அவங்க உண்மை தானே அது, அவங்களுக்கு அவங்க உண்மை அது, அவங்க சில முக்கியத்துவப்படுத்தி சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். நோயாளிகளாக இருப்பாங்க, மருந்து வாங்கி கொடுக்கறது, இந்த பெம்பசன்ட் வாங்கி கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன செய்கிற பேரில் பெருமை அடிச்சுக்கிறது. எங்கே அவனெல்லாம் பார்க்குறான், நான் தான் அன்றைக்கு ஒரு பெரிய பண்டில் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றது. அவங்களுக்கு வெக்க உணர்வு வருது. யாருக்கு? நேரடி பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வெக்க உணர்வு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, இங்கே வாங்கி தரக்கூடாது, அனுப்பக்கூடாதுன்றான். ஏன்னா நீ அவமானப்படுத்துகிற, அதை வாங்கி கொடுத்து அவமானப்படுத்துகிற, அல்லது அப்படி ப்ராக்டிக்கலாக செய்யாட்டியும் கூட அதை நிரூபிக்கிற மாதிரியான வேலைகள் என்ன செஞ்சிடறாங்க. உண்மையான ஒருத்த அல்லாவோட கூலி எதிர்பார்த்து செய்கிறவன் என்ன செய்வான்னா, அவங்களுக்கு அந்த உபகாரங்களும் செஞ்சிருவான். இவங்கள்ட்ட என்னது படிஞ்சு நடந்து கொள்வான். எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்க நன்மை செய்கிறதுக்கு, உங்களோட உமாண்டதுனால எல்லாத்தையும் நீங்களே என்ன செய்ய பார்க்க வேணாம், எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்கிறது சந்தர்ப்பம் தாங்கன்னு சொல்ல பார்க்கணும். இதை என்ன செய்கிற அப்படியே, நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுக்குற டெப்லெட் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, அப்படி அவனுக்கு தாழ்த்துறது. 1 மந்த்துக்கு வாங்கி கொடுத்துரு, 2 மாதத்துக்கு என்ன செஞ்சுருங்க வாங்கி கொடுத்துருங்கன்னு அவன்கிட்டே சொல்கிறது, காட்டுறாங்களாம். இதை விட செய்யாமிக்கிறது என்னது நல்லது. நீ என்ன செய்யணும்டா, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க, எங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி தாங்க, நாங்கள் அதை செய்கிறோம், நான் இப்போ எனக்கு ஒரு நன்மையாக என்ன செய்யும் அது அமையும் என்ற அமைப்பில் நம்ம நடந்து கொள்ளணும். அவன்கிட்ட பணிஞ்சிட்டு வெளியே பெருமை பேத்திடப்படாது. ஏன்னா அவன் அப்படி சொன்னாதான், இல்லாட்டி அவனுக்கு கோவம் வரும்னு மௌலே பயானில் சொன்னார், அதனால் அவன்கிட்ட சொல்லிக்கல, நம்ம தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அடுத்தவட்ட சொல்லிடுறது. சரியா? இப்படி இந்த மாதிரி நன்மை என்ன செய்யாது, எங்களுக்கு வராது. அதனால் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது. அல்லது அவங்களுக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு வீல் சேர்னு வைங்களேன், ஊர் அறிய வீல் சேரை எடுத்துகிட்டு போகிறது, எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ உங்களோட சாட்சியிட மகன் கொண்டு போனார், அப்படி அவன் கடை போட்டிருப்பான், ஏதோ இருப்பான், உங்கள் சாட்சியிட மகன் கொண்டு போனார் என்னன்னு, அப்படியா இவனுக்கு இப்போ என்ன, அட என் உமாவுக்கு ஒரு வீல் சேரை நான் வாங்கி கொடுக்கல, அவன் கொண்டு போனான்னு ஊர் ஃபுல்லாக என்னது தெரியும் அப்படின்ட்டு ஆகிரும். இதெல்லாமே என்னது, இது ரத்த உறவு செய்து. இது பொருளாதார மைண்ட் செட், கொடுக்குறவனுக்கும் பொருளாதார மைண்ட் செட் அதிகம் தானே. நான் என்ன சொல்லிக்கிறேன், கொடுக்குறவனுக்கு தான் சந்தோஷம் கூட, வாங்குறவனை விட கொடுக்குறவனுக்கு தான் சந்தோஷம் கூட. அந்த இதை அப்படியே காட்டிக்கிட்டு போகிறதால ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் நன்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். முகத்தில் பெரிய என்னது புலாங்கிதமெல்லாம் வரக்கூடாது. அப்படி கொடுக்குற டைமில் அப்படியே ஒரு நம்ம பெரிய பெத்தெடுத்துட்டு அவங்கள பெத்தெடுத்த ஃபீலிங் என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. கொடுத்துட்டு ஒதுங்கி சாதாரணமான நிலைமையில் என்ன செஞ்சிடணும், போயிடணும். இது இயற்கையான ஒரு தனி. இதுதான் அல்லாஹ் அதைத்தான் பார்க்குறான். அல்லாஹு தாலா ரஸாக், அல்லாஹ் எங்கள்கிட்ட பார்க்குற, நீ பள்ளமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா எங்கள் பார்க்குறான்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இறுதி பகுதியாக வரலாற்றில் சில வரலாற்று சில தகவல்கள் நம்ம ஏன் படிக்கிறோம்னா, அதன் ஊடாக அவங்க எப்படி இதை கையாண்டாங்க, அந்த சகோதர சகோதரிகளுடைய அந்த உறவுமுறைகளை எப்படி கையாண்டாங்க. இதில் சில சிறப்புகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த பகுதியில் பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் பாருங்கள், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போகிறாங்களே, மதீனாவுக்கு போகிற டைம், இது 40வது ஹதீஸாக வருது புகாரியில். மதீனாவுக்கு போன டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களில் இருக்கக்கூடிய தங்கள் தாய் வழி சொந்தங்களிடத்திலே இறங்கினார்கள். அன்சார்களில் இருக்கக்கூடிய தனது தாய் வழி சொந்தங்களிடத்தில் இறங்கினார்கள் அப்படின்றாங்க. தாய் வழி சொந்தம்டா அஹ்வால், நம்ம ஏற்கனவே சொன்ன ஹாலுடைய பன்மை அஹ்வால், அஹ்வால்களிடத்தில் இறங்கினாங்க. அப்போ தாய் வழி சொந்தம்டா எப்படி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்ன, அதாவது ஹாஷிமுடைய மனைவி, ஹாஷிமுடைய மனைவிக்கு அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். அப்போ அந்த வகையில் பார்த்தா அவங்க அஹ்வால்கள் அல்ல. அஹ்வாலண்டா எப்படி வரணும், நேரடியாக சொன்னால் ரசூல் ஆமினா வழியாக வரணும். ஆமினாவுடைய சகோதரிகளோட வீட்டில் இறங்கினா தான் அங்கே வரணும். ஆமினாவுடைய சகோதரிகள்லாம் இங்கே என்னது குசைபுனு கிலாபுன்னு அந்த வட்டத்துக்குள்ளே என்ன செய்யுது, அது போயிடுது. அதாவது ஜுஹ்ராய்புனு கிலாபுடைய வட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிருது, அது போயிடுது. அப்போ அங்கே என்ன செய்யாது, அது வராது. அதனால மாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறார், இதில் 2 மஜாஸ் இருக்கின்றார். 2 மஜாசன் வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கடா, யதார்த்தமாக எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு இல்லாமல் வேறொரு கருத்தில் பயன்படுத்தப்பட்டது சொல்லுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் வழி சகோதரிகளை பற்றி என்ன செய்யலை, பேசலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய தாய், ரசூலுடைய தந்தை அப்துல்லா, அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப், அவருடைய தாயை பற்றி என்ன செய்யுது, பேசுது. அப்போ சொல்லப்போனால் அது தந்தை வழி சொந்தமாக தான் வந்துடும், தாய் வழி சொந்தமாக என்ன செய்யாது, வராது. இருந்தாலும் தாய் என்ற அடிப்படையில் அது என்ன, அது யாருக்கு தாய் வழி சொந்தம்னா அப்துல் முத்தலிபுக்கு தாய் வழி சொந்தம், ரசூலுல்லாஹ்வுக்கு தந்தை வழி சொந்தம் தான்.
ரசூலுல்லாஹ்களுக்கு அது தந்தை வழி சொந்தம் தான், வாப்பம்மா லிஸ்ட்லேயே வருது. அப்படித்தான் சொல்லியிருக்கோம். என்றாலும் அது தாய் பெண் அப்படி என்று வந்ததுனால அஹ்வாலாக என்ன செஞ்சு யூஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்னு உண்டு. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட இறங்கினாங்க அப்படி என்று சொன்னால் இவர் சொல்லி காட்டுறாரு. அப்படின்னா அந்த தாய் யாருன்னா சல்மா பின்து அம்ர். யார்? ஹாஷிம்ட மனைவிட பேர் என்ன? சல்மா. சல்மா பின்து அம்ர் தான் ஹாஷிம்ட மனைவி. பனு நஜ்ஜார், நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தவங்க சல்மா பின்து அம்ர். அப்போ சல்மா தான் அந்த ஹாஷிம் மனைவி அப்துல் முத்தலிபுடைய தாய். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லப்போனால் அந்த அந்த வழியில் வந்த சல்மா பின்து அம்ர் வழியில் வந்தவங்கள்ட்ட இறங்கலை. அந்த அதாவது யாருடைய இறங்குறாங்கன்னா அவங்களுடைய சகோதரர்கள்ட்ட இறங்குறாங்க, நேரடியாக இறங்கலை. அப்போ அது ரெண்டாவது மஜாஸ். அவருடைய பனு நஜ்ஜார் மாலிகுபின் நஜ்ஜாருடைய சகோதரர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? இறங்குறாங்க. அவங்களோட பிள்ளைகள்ட்ட சகோதரர்கள்ட்ட இறங்குனா ஃபஃபீஹி அலஹாதா மஜாசுன் தானின். இது ரெண்டாவது மஜாஸ்ன்றாங்க. அதாவது சொல்லப்போனால் இது சகோதரிகள் வட்டத்துக்குள்ளே நேரடியாக என்ன செய்யாது, வராது உண்டு. ரெண்டாவது அதையிலே நேர பேத்து இறங்கியிருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி இல்லை. அவங்களுடைய சகோதர லிஸ்ட்டால் வரக்கூடியவங்களில் தான் ரசூலுல்லாஹ் பேத்து என்ன செய்கிறாங்க, இறங்குறாங்க. அதான் அந்த சல்மா பின்து அம்ருடைய சகோதர வட்டத்தால் வரக்கூடியவங்களில் தான் போய் இறங்குறாங்க. ஸோ இது ரெண்டாவது மஜாஸ் அப்படின்றாங்க. எப்படியோ இது சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னடா, அஹ்வால்கள் என்று நாங்கள் பெற வேண்டிய படிப்பு என்னடா, தாய் வழி சொந்த சிந்தனை என்றது அவங்கள்ட்ட எது வரைக்கும் இருந்துக்கிறத பாருங்கன்ற. ஏற்கனவே ஹஸ்ஸான் இப்னு தாபித்துட தாய் ஃபுரையான்னு சொன்னோமே, அவங்க எங்கள் தாலபால பேர் சம்மந்தப்படுற மாதிரி இது என்ன செய்யுது, இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, தாய் வழி உறவுகள் என்று ஒரு ஞாபகம் வச்சுக்கிறான். நம்ம அப்படி கனெக்ட் பண்ணலாமா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளோட உம்மாவுடைய பேர் தெரியும், உம்மாவுடைய சகோதரர்கள்ட்ட பேர் தெரியும், அவர்களுக்கெல்லாம் ஒரு உம்மான்னு வைங்களேன், அவங்களோட பேர் தெரியும், அவ்வளோதான். உம்மம்மாவோட அஹ்வால்கள் முடிஞ்சுது. அதுக்கு பிறகுலாம் ஹால் ஹவால் தான் விளங்கிட்டா. அதுக்கு பிறகுலாம் அஹ்வால் எல்லாம். அதுக்கு அடுத்த நீங்கள் போத்தீங்கன்னு சொன்னால் யார் அதுக்கு மேலே அது தெரியாது. சொல்லப்போனால் நம்ம உம்மமாருக்கு கூட பேர் தெரியாது. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் என்னென்னா, உங்களோட உம்மம்மாவோட பேர் என்ன கேட்டால் அவங்களோட பட்ட பேர் தான் என்ன செய்கிறான் சொல்கிறாங்களே தவிர வேறு தெரியாது. பாப்பம்மாட பேர் தெரியுது, பாப்பம்மாட உம்மோட பேர் அவங்களுக்கு என்ன செய்யற தெரியாது. அப்போ அப்படி ஒரு சப்ஜெக்டே அங்கே இல்லாத நிலை ஒன்று என்ன செய்யுது இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு தூர வழி தாய் வழி சொந்தத்தில் போய் இறங்கினாங்கன்னு சொல்கிறதுக்கு வரலாற்று அறிவாவது என்ன செய்யணும், அந்த இடத்துல இருக்கணும். நமக்கு பேரை விடுங்களேன், நம்மளோட உம்மம்மோட உம்மா எந்த ஊருன்னு தெரியாது சரியா. உம்மோட ஊர் எது, அது எங்கேயோ இருந்து வந்தாங்கன்னு தான் சொல்கிறாங்கன்னு என்ன ஒரு என்னது அந்த ஒரு லெவலில். அப்போ அவங்களோட ஊர் பரம்பரை அதை பற்றி எதுவுமே வரலாற்று குறிப்புகள் கூட இது இல்லை. சரி, இதில் அதை விட்டது ஒரு பாவம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த உறவு பேணுதல்கள் என்பது சில பொழுது நமக்கு பல விஷயங்கள் என்ன செய்யும், ஒரு சிறப்புகளை கொண்டு வந்து சேரும் நாம் படிச்சுக்கிறோம். அது இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட அந்த வளமை என்ன செய்யுது இருந்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், இது மட்டும்தானா இந்த ஞாபகம் மட்டும் பாருங்கள், இதை பயன்படுத்துகிற இடங்கள் இது நீங்கள் ஏனோ தானோடு வரலாற்றில் போடப்பட்ட நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்போ ஏதோ நம்ம தாய் வழி சொந்தங்கள் எடுத்துக்காங்க பார், பேர் லிஸ்ட்லேருந்து இப்னு ஹஜர் அஸ்கலானி சல்மா பின் அம்ர் இவங்க பனு நஜ்ஜார் என்னது கோத்திரத்தில் வரக்கூடிய ஒருவர், அவங்களோட சகோதரி வழியாக வரல, சகோதரர் வழியாகத்தான் பனு நஜ்ஜார் கோத்திரத்துலேருந்து வருதுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் என்ன அது போடப்பட்டிருக்கிறது பார்க்குறதும். அதே போல் இமாம் அதாவது தம்யாத்தியன்னு நினைக்கிறேன், அவர் அவுஸ் ஹஸ்ரஜுடைய கபாயிலுல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் என்று 2 பாகம் என்ன செஞ்சுக்கிறார், புத்தகம் எழுதிக்கிறார். அவுஸ் ஹஸ்ரஜுடைய அந்த புத்தகம் என்ன முழுமையான அந்த பரம்பரை சப்ஜெக்ட் என்ன செய்வார் சொல்லுவார். இந்த சல்மா பின் அம்ர் வழியா ரசூலுல்லாஹ்கிட்ட யார் யார் சொந்தங்கள் எல்லாம் வரும்னு முழு இதே என்ன செஞ்சிருப்பார், அதில் தொகுத்திருக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட், அடுத்ததாக அதாவது இன்னொரு செய்தி, பத்ர் யுத்தம் நடந்து அப்போது அப்பாஸ் கைது செய்யப்பட்டுக்கிறான். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த தீர்மானத்தை என்னது பிழைன்னு சொல்லிட்டான். என்ன ஃபிதா, பரிகாரம் வாங்கிட்டு விடுதலை செய்கிறது. அன்சார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்தஅதனு ரசூல் ஃபகாலு இதன் லனா, எங்களுக்கு ஒரு அனுமதி தாங்க, ஃபல் நத்ருக் லிப்னி உக்தினா அப்பாஸின் ஃபிதாஅஹு, எங்களோட சகோதரியுடைய மகன் அப்பாஸுக்கு நாங்கள் ஃபிதாவை விட்டுடுறோம், பரிகாரத்தை என்ன செஞ்சிடுறோம் விட்டுடுறோம். அவங்க மட்டும் முடிவெடுக்கலாது, குறைசிகளும் சேர்ந்து என்ன செய்யணும் முடிவெடுக்கணும். ஆனால் பெரும்பகுதி அன்சார்கள் ஹாஃப். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன நாங்கள் விட்டு ஹாஃப் அல்ல ஒரு முக்கால்வாசி நாங்கள் விட்டு விடுகிறோம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிகாரத்தை என்ன செஞ்சிடும் விட்டு. யார் எங்கட சகோதரியுடைய மகன்ன்றாங்க. இப்போ சகோதரியுடைய மகன்டா அப்பாஸ் அவனோட தாயத்தானே சொல்லணும், சட்டப்படி சொல்லணும். யாரை? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயை சொல்லணும். இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்கிறாருன்னா கீழே, அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹுவோட தாயை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி சொல்கிறதாக இருந்தால் அப்பாஸோட தாயை தான் சொல்லணும். அவங்களோட பேர் நுத்தைலான்றாங்க. அப்பாஸோட தாய் நுத்தைலா, அதாவது அப்துல் முத்தலிபுடைய இன்னொரு மனைவியோட பேர் என்ன நுத்தைலா.
இப்போ ஃபாத்திமாண்டு வருது, நுத்தைலாண்டு வருது, சரியா? அப்போ நுத்தைலா தான் தாய். அவளைசத் மினல் அன்சார், அவங்க அன்சார்களை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறதெல்லாம் என்னென்னா சல்மா பின் அம்ரு தான் அப்துல் முத்தலிபுடைய தாயை தான் சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய தந்தையுடைய தாய் அதை சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி பனு நஜ்ஜார் கோத்திரத்தில் தாய் உடைய உறவுல போய் இறங்கினாங்கன்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி அந்த தாயை தான் இங்கே என்ன செய்யுது சொல்லப்படுது. அப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு பிரபல்யம்னு அர்த்தம். அவங்களுக்கு மத்தியில் அது என்ன பிரபல்யம்னு அர்த்தம். சல்மா பின் அம்ரு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாருடைய மனைவி என்றது பிரபல்யம்னு அர்த்தம். அதனால தான் ஃபல் நத்ருக் லிபினி உக்தினா, எங்கள் சகோதரியுடைய மகனுக்கு நாங்கள் அந்த ஃபிதாவை பரிகாரத்தை விட்டுறோம்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க லா ததஊன மின்ஹு திர்ஹம், ஒரு திர்ஹத்தை கூட நீங்கள் விடக்கூடாதுன்னா. ரசூல் என்ன சொன்னாங்க? லா ததஊன மின்ஹு திர்ஹமன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னதுக்கான காரணம் சட்டம் என்ன செய்யணும், அது நீங்கள் எல்லாரும் முடிவெடுத்தா ஓகே. குறைஷிகள் எல்லாருமே முடிவெடுத்து பரிகாரம் கொடுக்கறது ஓகே, அந்த விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாருமே முடிவெடுத்தா ஓகே. இங்கே அன்சார்கள் மட்டுமே முடிவெடுக்கிறாங்க. அன்சார்கள் மட்டும் முடிவெடுக்கிறதால ரசூலா லா ததஊன மின்ஹு திர்ஹம். இன்னொன்று ரசூலா தன்னோட குடும்ப விஷயம் வருது, கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்காக என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறான், ஒரு திர்ஹத்தை கூட விடுறதுக்கு அனுமதியில், ஃபிதா வாங்கிட்டு தான் என்ன செய்யணும் விடணும்ன்றாங்க. மதீனா கொண்டு வந்து சேர்த்ததுலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு தான் பங்கு, அன்சார்களோடு உள்ள உறவுலே அப்பாஸ் ரலியல்லாஹு தான் பங்கு, அக்கபாட பெரும்பங்கு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஆனால் பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்படுறது அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்போ ரசூலுல்லாஹ் அவரோடு அவ்வளோ உறவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் காஃபிராக இருந்து சப்போர்ட் பண்ணவர் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு. மௌத்தாவுக்குள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்துட்டு இருந்தாங்களாம், அடுத்த ஆட்சி யாருக்கு போகுதுன்னு அதில் ஒரு கவனம் செலுத்திட்டு இருந்தாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களோட சிந்தனை போக்குகள் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு நேரடி வசனம் வந்தால் கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை அந்த நேரடி வசனம் அதில் வரலை. என்னது அவர் இப்போ காலியாவார்னு பார்த்துட்டு இந்த மாதிரியான வசனங்கள்லாம் அதில் வரலை. வராமல் நம்ம அப்படி வழங்குறோம். வந்திருக்கிற என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னது எங்களோட ஆட்சி யாருக்கு போகும்ன்றதை கேட்போம்ண்டா. அது எவ்வளவு முஹம்மது அல் ஹசன் ஒரு சிறப்பான ஒரு இடத்துல விளங்கையில் இவ்வளோ 23 வருஷ கால பங்களிப்பு செஞ்சவர், காஃபிராகவும் முஸ்லீமாகவும் இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செஞ்ச ஒருவரன்னு என்ன செய்யணும், நம்ம அப்பாஸ் ரலியல்லாஹு பார்க்குறோம். சாதாரண பங்களிப்பு இல்லை, இதெல்லாம் வந்து ரசூலோட உயிர் காத்த பங்களிப்புகள். அப்படி எடுத்து புரிஞ்சுக்கொள்கிறோம். ரைட், இது கேட்டால் பக்தி என்றது சஹாபாக்களோட பக்தி வரைக்காமல் எங்களுக்கு வேறு யாரோட நம்ம பக்தி வைக்கிறது? சஹாபாக்களோட எங்களுக்கு பக்தி தான், உயர் பக்தி தான். கொள்கையை சொல்லிடணும் தெளிவாக, ரைட்டா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற மாதிரி கொள்கையை தெளிவாக சொல்லிடுறோம். சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் பக்தியுடையவர்கள் தான், அதீத பக்தியுடையவர்கள். சஹாபாக்களோட விஷயத்தில் அதீத பக்தியுடையவர்கள். பக்தியை நீங்கள் குறை சொல்கிறாங்கன்னா இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி இன்கான என்னது ஹுப்பு, அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முஹம்மது ரஃப்தன் ஃபல் யஷ்ஹதி சக்கலானி அன்னி ராஃபிதியுன். ரசூலுல்லாஹோட குடும்பத்தை விரும்புவதுதான் ஷியா கொள்கைண்டா மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும், நான் ஒரு ஷியா தாண்டு. ரசூலுல்லாஹோடைய குடும்பத்தை விரும்புறது தான் ஷியா கொள்கை. அப்படி அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்கடா, மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும், நான் ஒரு ஷியாக்கார் தான், நான் ராஃபிதி தான் என்று சாட்சியாக இருக்கட்டும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது தான் வஹாபி கொள்கையாய்ந்தா முழு உலகமும் சாட்சியாக கொள்ளட்டும், நான் ஒரு வஹாபி என்று தெளிவாக சொல்லிட்டு நம்ம செஞ்சிடணும், பிரிஞ்சிடணும். அதை டிஃபென்ஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. சஹாபாக்கள் மீது பக்தி என்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த விமர்சனமாக இருந்தால் நாங்கள் பக்தி தான், சந்தேகமே இல்லை. நாங்கள் அந்த சஹாபாக்களோடு தான் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம்ல முதலாவது சஹாபாக்கள் தான். அது சந்தேகம். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா, அதில் முதலாவது சஹாபாக்கள் தான். அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக நீங்கள் பக்தி, நீங்கள் சாட்சியாக இருந்தவங்க மறுமை நாளில் நாங்கள் அந்த நபித்தோழரோட பக்தியாக இருந்தவங்க, நீங்கள் சாட்சியாக இருக்கீங்க, நீங்கள் ஷஹது, நீங்கள் சாட்சியாயிருங்க. நாங்கள் பக்தியாளர்களாக இருந்தோம், சஹாபாக்களை தலைக்கு மேலே என்ன செஞ்சோம் வச்சோம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களோட விஷயத்தில் என்ன உயிருக்கு உயிராக இருந்தோம். நீங்கள்லாம் இப்படியெல்லாம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான உலக ஆசைகளில் செய்யவில்லைன்றதுக்கு நாங்கள் விமர்சித்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாயிருங்க. எழுதுங்க, எங்களோட பேர்கள் எல்லாம் சொல்லி, எங்களோட பட்டியெல்லாம் சொல்லி, இவர்கள்லாம் சஹாபாக்கள் மீது அதீத பக்தியுடையவர்களாக இருந்தாங்க. நீங்கள் நீதியாளர்ன்ற பேர் வைங்க, என்னம் பேர் வச்சுக்கோங்க, ஆனால் எங்களுக்கு இந்த பக்தி எழுதுங்க என்று சொல்லுங்க. இதுக்கு வந்து நாங்கள் அப்படி நடுநிலை நிற்கிறோம், நடுநிலை இதுதான் என்றது அவங்க சொல்லாட்டி குர்ஆன் சொன்னால் எங்களுக்கு சொல்லுது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம அழுத்தமாக என்ன செஞ்சிடணும், நம்ம சொல்லிடணும். இது என்னடா இவர் பெரிய மகான் மாதிரி காட்டுறதுக்கு நடுநிலை இல்லை, அப்படி இல்லை இப்படி. சஹாபாக்கள் மீது நாங்கள் பக்தி உடையவர்கள், இறுதி வரைக்கும் பக்தியோடு நம்ம இருந்தோம். அதில் தான் நம்ம மரணிச்சு அலா ஹுப்பி சஹாபா, சஹாபாக்களுடைய அது அவ இடையில சொல்லிக்கிறோம், நாங்களும் நேசிக்கிறோம். அந்த நேசத்தை நாங்கள் சொல்லலை, நீங்கள் எங்களுக்கு ஒரு நேசத்தை சொல்கிறீங்களே, என்ன பக்தி மிக்க நேசம்னு சொல்லி, அளவு கடந்த நேசம், அந்த அளவு கடந்த நேசம்னு சொல்லுங்க. அந்த அளவு கடந்த நேசத்தை இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களை விரும்புவது நாங்கள் நபியை விரும்புவதோட மிக பிரதான பகுதி என்று சொல்கிறோம். நபியை விரும்புவதுடைய மிக பிரதானமான பகுதியில் உண்டு சஹாபாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை அழுத்தமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி.
இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் வந்து சொல்லப்போனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெருமதியை வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு பெருமதியாக சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய அச்சாணி அபூ லஹபுக்கு அல்லாஹு தஆலா கண்டிச்சு வசனம் இறக்குறான். அந்த இடத்துக்கு மாற்றமாக நின்றவர் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. காஃபிர் அபூ தாலிப் மாற்றமாகிறார். எப்படி காஃபிராக இருந்து கொண்டு மாற்றமாகிறார். அதே அளவு அப்பாஸ் அதை விட 2 மடங்கு காஃபிராக இருந்து கொண்டும் இருக்கிறார். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்படுறாரு. அதே நேரம் இஸ்லாத்துக்குள்ள தான் என்ன செய்கிறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவருடைய மகன் என்ன செய்கிறாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு அப்துல்லா பின் அப்பாஸ் பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வரலாறு என்பது உயிரோட்டத்தோடையும் ரூஹானியத்தோடையும் அணுகவில்லை என்றால் நம்ம அதாவது சிந்தனை ரீதியாக காபிராக தான் இருப்போம். குஃபுருடைய சிந்தனையில் தான் அதை வாசிப்போம். நம்ம காபிராக இல்லாது விட்டாலும் சிந்தனை ரீதியான குஃபுர் அதில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். பிறந்து அப்படியே திறந்து வாசிக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம கலட்டிட்டு பார்த்தோம்னா, ரூஹானியத்தையும் உயிரோட்டத்தையும் கலட்டிட்டு பார்த்தோம்னா இந்த நிலைமை தான் போகும் இடத்துல சந்தேகமே கிடையாது. என்ன கேட்குறாங்கடா, நம்ம வாக்கியவாதிகளாம். நமக்கு என்ன விமர்சனம்டா, வசனத்தை அப்படியே இருந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்டா, வாக்கியத்தில் வந்தாலும் அகீதா ஊடா தான் அதை விளங்க. வாக்கியவாதிகள் இல்லை, அதை விட வியாக்கியானவாதிகள். எது தெரியுமா, அந்த வாக்கியத்தில் அந்த வசனம் வந்திருந்தாலும் அந்த வசனத்துக்கு அகீதால எங்களுக்கு என்ன இருக்குதோ அதனூடாக அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற இடத்துல நாங்கள் உள்ளவர்கள். நாங்கள் இன்றைய தினம் உம்மை மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் தாலா சொல்றோம்டா, அந்த மறந்து விட்டோம் என்ற வார்த்தையை அகீதால எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ, புறக்கணித்து விட்டோம் என்று அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். அல்லாஹ் மறக்கிறவன் அல்ல என்று அகீதா ரீதியாக விளங்கக்கூடியவர்கள் எப்படியோ அதே போல சஹாபாக்களோட விஷயத்தில் சஹாபாக்களோட விஷயத்தை ஒரு தவறு செஞ்சாங்கன்னு வந்தால் அது தவறு செஞ்சாங்கன்றதோட முடிச்சிருவோம். எண்ணங்களுக்கோ அது இதுக்கோ போகிறது மட்டுமல்ல, தூய்மையை சொல்லுவோம். அவங்க பிழை விட்டது வேண்டுமென்றல்ல, இடத்துக்கு நம்ம சாட்சியாளர்களாக இருப்போம். நம்ம சாட்சியாளர்கள் நீங்கள் வரலாற்றில் என்ன செஞ்சீங்க, எழுதிங்க. சலஃபிகள் அப்படி என்றால் சஹாபாக்களை பக்தியோடு என்ன அணுகக்கூடியவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள், அந்த லிஸ்ட்டில் நம்மளே சேர்த்துக்கங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து என்னென்னா, நம்ம அதாவது இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம் என்னென்னா, அப்போ எனவே இது இந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழி சொந்தம் இடத்துல நம்ம பார்க்குறோம். அகீதா பாடத்துக்குள்ளே போன ஒரு உணர்வு வந்துட்டு சரியா. அடுத்தது என்னென்னா, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி 3505வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அப்துல்லா இப்னு சுபைரோட என்ன கொஞ்சம் காலம் பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து நிறைய தர்மம் செய்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படியெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் தாயுடைய சகோதரி என்ன அஸ்மார் இல்லாங்க, அப்போ அஸ்மாவோட சகோதரி தான். அப்போ ஒரு ஹாலாவுடைய விஷயத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் இப்படி நடந்து கொள்கிறாங்க. இப்போ பேசாமல் நான் பேசவே மாட்டேன், பேசினா நான் வந்து என்ன நேர்ச்சை செஞ்சிருக்கிறேன், தர்மம் செய்கிறதுக்கு குர்பானி கொடுக்குறதுக்கு நேர்ச்சை செஞ்சுக்கிறேன்ட்டாங்க. நேர்ச்சியை பொதுவாக செஞ்சுட்டாங்க, பேசாமே விட்டுட்டாங்க. இது கூடுதலாக போனால் அப்துல்லா பின் சுபைருக்கு ஒரு சரியான ஒரு மனவர்த்தமாகவும் கவலையாகவும் வந்துட்டு இப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்போது அவர் அணுகிறது என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் வழி சொந்தங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அணுகிறாங்க. எப்படி வருதுன்னா, அதாவது ஃபஸ்ட்டுக்கு அதாவது தாய் வழி சொந்தங்களை வச்சும் பேசி பார்க்குறாங்க. அனுமதிக்கவே மாட்டேன்ட்டாங்க ஆயிஷார்லாம், நான் பேசவே மாட்டேன், எந்த தர்மத்துக்கு நீ தாயாகத்தான் அவங்க கோபப்படுறான், இப்படி நீங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பேசவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் இவர் என்ன செய்கிறாருன்னா, தாய் வழி சொந்தங்களும் பேத்தும் சரி வரல. ஃபகால் ஃபஸ்தஷ்ஃபா இலைஹா பிரிஜாலி மின் குறைஷிகளுடைய ஆண் மக்கள் வபி அஹ்வாலி ரசூலில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் வழி சொந்தங்கள் மூலம் ஹாஸத்தன் முயற்சி எடுத்தாங்க. ஃபம்தனாத் அவங்க இதில் இப்போ அஹ்வால். இப்போ பாருங்கள், ஒருவரை நெருங்க போகிறதுக்கு அவருக்கு நெருக்கமான உறவுகள் என்ற பட்டியலில் யார் வராங்க, தாய் வழி சொந்தங்கள் வராங்க. அதை வச்சு பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன, அதை வச்சு மரியாதை கொடுக்குறவனா அவனும் இருக்கணும். சரியா, நீ எவன் என் உமாவே கூட்டிகிட்டு வந்தாலுங்க, நான் இப்படி தான் இப்போ என் லிஸ்ட்டோடு உள்ளவன் வந்து அந்த இரத்த உறவுக்கு மரியாதை இல்லாதவன். அவன் என்ன நினைக்கணும், கொண்டு வந்து வச்சுக்கிறேன் என் தாயை என்ன தந்தையை, அதனால் நான் உங்களை என்ன செய்கிறேன் மன்னிக்கிறேன் அப்படி சொல்கிற லெவலில் இருக்கணும். அது ஈர்ப்பு ரீதியாக வராட்டியும் கூட அவன் அறிவு என்ன செய்யணும், அதை சொல்லணும். கடைசியில் ஃபகால லஹு ஸுஹ்ரியூன், ஜுஹுரிகள் அவர்கிட்ட சொன்னா. அப்போ ஜுஹுரிகள்னா ரசூலுல்லாஹ் தாய் வழி சொன்ன அந்த ஜுஹ்ரால் நேரடி தான் வரணும், ஆனாலும் ஜுஹ்ரா கோத்திரம் தானே, அதனால ஃபகால லஹு ஜுஹுரியூன் சொல்கிறாங்க. அஹ்வாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட தாய் வழி சொந்தங்களான ஜுஹுரியூன்கள் சொல்கிறாங்க. வமின்ஹும், அதில் இருந்தவங்க யாருன்னா அப்துர் ரஹ்மான் இப்னுல் அஸ்வத் இப்னு அப்தி யகூஸ். பாரு, இந்த செய்தியில் புகாரில் வருது, அப்துர் ரஹ்மான் இப்னுல் அஸ்வத் இப்னு அப்தி யகூஸ். அப்தி யகூஸ் யாருன்னு சொன்னேன், ஆமினா பின் வஹப் அப்தி யகூஸ் இப்னு வஹப், ஆமினாவுடைய சொந்த சகோதரர். சரியா, ஆமினாவுடைய சொந்த சகோதரர் தான் இந்த அப்து யகூஸ். அப்போ அப்து யகூஸ் இப்னு வஹப், அதுபோல் அவருடைய மகன் அஸ்வத். இந்த நான் மிக்தாத் இப்னுல் அஸ்வத்னு சொன்னோம்,
மிக்தாத் அஸ்வதுடைய நேரடி மகன் அல்ல, அது நினைத்த அந்த குறிப்பாக நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நேரடி மகன் அல்ல, தபன்னி, அதாவது வளர்ப்பு பிள்ளையாக அவர் அறிவிச்சிட்டார். யார்? அஸ்வத் வந்து மிக்தாத் வந்து எனது மகன் என்று அறிவிச்சு. நான் ஆரம்ப ஸ்பீச்சில் சொல்லியிருந்தோம், அந்த உறவுகள் படித்தரங்களை சொல்லி அந்த அந்த அதாவது இந்த பொருத்தப்பாட்டில் சொல்லியிருந்தோம். அப்போ மிக்தாத் இப்னுல் அஸ்வத்னா அஸ்வத் வந்து மிக்தாத்தை தனது வளர்ப்பு மகனாக அறிவிச்சிருந்தது. இல்லாட்டி அவருடைய பேர் மிக்தாத் இப்னு அம்ர். மிக்தாத் இப்னு அம்ர் தான் பேர். அப்போது இதில் மிக்தாத் இப்னு அஸ்வத் வந்ததுக்கான காரணம், அதுக்கு பின்னால் மிக்தாத் இப்னு அம்ர் தான் நம்ம என்ன சொல்லணும். ஆனால் மிக்தாத் இப்னு அஸ்வத் தான் பிரபல்யமாக இருக்குது. இந்த அஸ்வதுக்கு ஒரு மகன் இருந்தார், மிக்தாத் வழியால் அஸ்வதுக்கு ஒரு மகன் இருந்தார், அப்துல் ரஹ்மான். அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னுல் அஸ்வத் இப்னு அப்து யகூஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் அப்படின்னா தாய் வழி ஜுஹ்ரியூன் பட்டியலில் தான் அவங்க என்ன செய்ய வர. அவங்களும் வல் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவும் ஜுஹ்ரால என்ன செய்ய போய் சேர்றாரு. அப்போ மிஸ்வர் இப்னு மஹ்ரமா இவங்களை வச்சு தான் என்னது, அதாவது பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அனுமதி கேட்டு அனுமதி தரல, இப்போ என்ன செய்வோம்னா நீங்கள் பின்னால் வாங்க, சரியா, பின்னால் வாங்க, இதஸ்தன்னா நாங்கள் எல்லாரும் வரவான்னு நம்ம கேட்போம், நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ ஃபக் தஹிமில் ஹிஜாப், நீங்கள் ஹிஜாபுக்குள்ளே என்ன செஞ்சிருங்க, திரைக்குள்ளே போயிருங்க, ஏன்னா அதாவது சாட்சியிட புள்ள தானே, போயிருங்கன்றாங்க. ஃபஃபஅல, அப்போ போன உடனேயே அப்போ கேட்குறவங்க நாங்கள் எல்லாருமே வரவான்னு கேட்குறாங்க. எல்லாருமே ஒரு அப்போ உறவு சேர்ந்து நடக்கிறதுல இதுதான் நடந்துக்கணும். நேர்மையாக ஈக்க வேண்டிய இடத்துல ஈக்கிறது இல்லை, சரியா. அந்த இடத்துல என்னது இல்லை, நம்ம சொல்லிடணும் யார் வந்தீங்கன்னு சொல்லிடணும், சண்டை எடுக்கிறதுக்கு, சரியா. இங்கே சமாதானமாக ஈக்கிற இடத்துல என்ன செஞ்சிடறேன்னா அதை மறைச்சி கொண்டு போகணும்ன்றது விளங்குதா இல்லையா. சமாதானம் பேசுறதுல மிக முக்கியமான நிபந்தனை. போன்னு உள்ளுக போயிட்டாங்க. அப்போ உடனே இவங்க ஆயிஷாரில் அவங்கள கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்க வளர்த்தது தானே, சரியா. அப்படி என்று எல்லாம் என்னை கேட்டு அப்புறம் சமாதானம் ஆயிஷானா சமாதானமாகிடுறாங்க. நேரத்துக்கு போகிறோம் சமாதானமாகிடுறாங்க. சமாதானமாக இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கடா, நேர்ச்சை செஞ்சுட்டாங்களே, அந்த நேர்ச்சை அவங்க பொதுவாக செஞ்சுட்டாங்க. அதனால் இப்போ அப்துல்லா இப்னு சுபைர் வந்து அப்போ அந்த பொறுப்பில் இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா 10 இது அனுப்புகிறார், 10 என்ன அந்த இந்த அடிமை விடுதலைக்கு 10 அனுப்புகிறார். ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து பொதுவாக சொன்ன அறுத்து பலி விடல அஃப்வன், அதாவது இந்த அடிமை விடுதலை செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க, நேர்ச்சியை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தாங்க, பொதுவாக சொல்லிட்டாங்க. அதனால் 10, 20, 30 என்று 40 ஆயிட்டு. இவங்களுக்கு திருப்தி இல்லை. நேர்ச்சை விஷயத்தில் அவங்க எவ்வளோ பேணுதலாயிக்கன்னு பாருங்கள். இப்படி ஒன்று செய்வேன்னு நேர்ச்சை பண்ணியிருந்தால் அது பொதுவாக இருக்கணும், அதை வரையறுத்துடணும். வரையறுக்காமல் இருந்தால் மனசுக்கு திருப்தி என்ன செய்யாது, வராது. இப்போது நான் குர்பானி கொடுப்பேன் என்று நியத்து வச்சுட்டு, ஒரு குர்பானி நியத்து இருந்தால் பரவாயில்ல, குர்பானிகள் கொடுப்பேன்னு வச்சுட்டோம்னு வைங்களேன், எத்தனை குர்பானியை நம்ம சொன்னோம் சொல்லலையே. அதனால் 10 இவங்க திருப்தி வந்து அதில் வந்து யூஃபூன பின் நதர், மூமின் பண்பு என்ன, நேர்ச்சி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வதித்து அன்னி ஜஅல்து ஹீன ஹலஃப்து அமலன் அமலுஹு ஃபஅஃப்ருகு மின்ஹு, நான் வந்து சத்தியம் பண்ணின நேரத்தில் ஒரு அமலை குறிப்பிட்டு சத்தியம் பண்ணியிருக்க வேண்டுமே அப்படி என்று ஆயிஷா ரதியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ஃபஅஃப்ருகு மின்ஹு, நான் அதிலிருந்து அப்போ வெளியாகி இருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள், 40 விடுதலை செஞ்சுட்டு இவங்களுக்கு அதில் ஒரு இது அல்லாவோட பாதையில் தானே எவ்வளோ செஞ்சுட்டு போக வேண்டியதானே, எண்டு லிஸ்ட்டில் பேசுகிறதல்ல. நான் சொத்து விஷயத்தில் சொன்னேன் அதே மாதிரி ஒன்று தான் இது. ஏன்னா இப்படி எல்லாம் இல்லாமல் என்ன செய்ய போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் வரையறுத்திருக்க வேண்டுமே ஆயிஷா எல்லாம் சொன்னாங்க வருத்தம். இதில் படிப்பேன்னா என்ன அப்படின்னா, தாய் வழி சொந்தங்கள் மூலமாகத்தான் சமாதானமே அங்கே என்ன செஞ்சது ஆயிஷா, அவங்க தான் அந்த திட்டத்தையும் போட்டு என்ன செய்கிறாங்க கொண்டு போனாங்க, அவங்க மூலம்தான் அந்த அனுமதியை என்ன செஞ்சது வழங்கப்பட்டதுன்னு பார்க்குறாங்க. அப்போ உறவு வழி சொந்தங்களுக்கு எவ்வளோ ஒரு இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனை, அப்போ தாயுடைய சகோதரி வாரா, தாயுடைய சகோதரியுடைய ஒரு மகள் வாரா, யாரோ எப்படியோ வந்து அந்த சமாதானத்துக்குள்ளே வந்தால் அந்த உறவுக்காக நம்ம பணியணும், அந்த உறவுக்காக நம்ம என்ன செய்யணும், பணிய வேண்டும் என்பது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இன்னொரு படிப்பின் இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது அதாவது தாய் வழி சொந்தங்களூடாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான செய்திகள். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 2592 மைமூனா பின்துல் ஹாரிஸ், மைமூனா பின்துல் ஹாரிஸ் அவங்க ரசூல்லாங்க அவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு வருவாங்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரே நேரத்தில் 9 மனைவிமார் இருந்தாங்க. அதில் சௌதா ரதியல்லாஹு தங்கட நாளை ஆயிஷாலாம் கொடுத்துட்டாங்க. அப்போ 8 மனைவிமார் ரசூல்லாம் போவாங்க வருவாங்க. அப்போ 8 நாளைக்கு ஒருக்கு தான் என்ன செய்வாங்க அந்த இடத்துல வரும். ஜெய்னப் மற்றவங்க மவுத் ஆகிட்டாங்க, ஜெய்னப் பின்த் ஹுசைமா மவுத் ஆகிட்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு என்ன செஞ்சிட்டாங்க மவுத் ஆகிட்டாங்க. அப்போ 8 பேர். அப்போ இந்த இடத்துல ரசூலாங்க வராத ஒரு நாளில் அவங்ககிட்ட இருந்த ஒரு அடிமையை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு அடிமை பெண்ணை வந்து விடுதலை செஞ்சிட்டாங்க, மைமூனா ரதியல்லாஹு விடுதலை செஞ்சிட்டாங்க. வலம் தஸ்ததினி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கவில்லை. புகாரி இது என்ன கொண்டு வராருன்னா, ஒரு பெண் வந்து தன்னோட சொத்துல வந்து உரிமையாக என்ன செய்யறது, கணவன்ட்ட அனுமதி கேட்காம நடந்து கொள்வது. இது இஸ்லாம் வழங்கின உரிமை 1400 வருஷத்துக்கு முன்னால். என்ன, ஒரு பெண்ணுக்கு அவருடைய பொருளாதாரம் இருந்தால் கணவன்ட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் நேர்மையானவராக இருந்து அவர் நல்ல ஒரு சிந்தனை
பூர்வமான ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க செலவழிக்கிறது யார்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன்ட்டு அனுமதி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அவன் தாயை கொடுக்கலாம், தந்தையை கொடுக்கலாம், என் அம்மா கொடுக்குவேன், என் பாப்பா கொடுக்குவேன் அவசியம் இல்லை. கணவன் வெறுக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்யணும், அதில் வந்து அனுமதி கேட்கணும். வார ஃபலம்மாக்கான யௌமுஹல் அது யதூரு அலைஹாஃபி ரசூல்லாங்க எந்த நாள் அவங்கள்ட்ட வரணும் அந்த நாளுக்கு வராங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு தெரியுமா நான் என் அடிமையை என்ன செஞ்சுட்டேன், விடுதலை செஞ்சுட்டேன்னா. அப்போ கேட்குறாங்க மைமூனாட்டா அவ ஃபால்த்தி செஞ்சிட்டீங்களா காலத் நாம் அம்மா இன்ன கிலவ் தைத்திஹா அஹ்வாலக், உங்கள் தாய் வழி சொந்தங்களுக்கு நீங்கள் அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்யாமல் கொடுத்திருந்தால் கான ஆதம் லி அஜ்ரிக், உங்களோட கூலி அதை விட அதிகமாக இருந்திருக்கும், விடுதலையை விட அதிகமாக இருந்திருக்கும்ன்றாங்க. யாருக்கு கொடுத்திருந்தா உங்களோட தாய் வழி சொந்தத்தை. யார் தாய்? மைமூனார் அவங்களோட தாய் நம்ம சொன்ன என்ன பேர், ஹிந்து பின்து அவுஃப், விளங்கிட்டா. அப்போ அந்த 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 சொந்தங்களுக்கு, அந்த ஹிந்தாவுடைய சகோதரர்களுக்கு, அவங்களோட சகோதரிகளுக்கு, அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்திருந்தா அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு அஜிராக என்ன செஞ்சிடும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பனு ஹிலால், நான் சொன்னேன் பனு ஹிலால் கோத்திரத்தினர்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி வந்து இதை பதிவு செஞ்சுட்டு அஹ்வாலுஹா கானு மின் பனி ஹிலால், அவங்களுடைய தாய் வழி சொந்தங்கள் எல்லாம் ஹிலால் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய தாயுடைய பேர் ஹிந்து பின்து அவுஃப் இப்னு ஜுஹைர் இப்னு ஹாரிஸ் அப்படி என்று தக்கரஹா இப்னு சஅத் ஃபி தபகா தபகாத்தில் இப்னு சௌதி என்ன செஞ்சுக்கிறார் சொல்லிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸோ இதில் என்ன விளங்குதுன்னா, இதை வச்சு நம்ம நினச்சிடக்கூட தாய் வழி சொந்தங்களுக்கு கொடுக்கறது அடிமை விடுதலை விட சிறப்புன்ற அர்த்தத்தில் சொல்லலை. அவங்களுடைய ஹாஸான நிலைமை சிச்சுவேஷன் வந்து தேவையுடைய நிலைமையாக என்ன செஞ்சு இருந்திருக்கு. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் விடுதலையை விட தாய் வழி சொந்தங்களுக்கு என்ன கவனிக்கிறது மிகவும் சிறப்புன்னு அர்த்தம். அப்போ தாய் வழி சொந்தங்களில் தாயுடைய சகோதரி சகோதரன் அவங்களோட பிள்ளைகள் அவங்களுடைய உம்மா வாப்பாயின் அந்த லிஸ்ட்டை கவனிக்கிறதையே ரசூல் சில அடிமை விடுதலை விட சிறப்பாக அந்த குறிப்பிட்ட தேவை இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய தான தர்மங்களை விட என்ன அது என்னது மிகவும் சிறப்புன்றதை பார்க்குறோம். அதனால நான் சொல்கிறாங்க, இரத்த உறவுகள் இந்த உறவினர்களை சேர்றது வந்து ரெண்டு நன்மை, ஒன்று தர்மம், ரெண்டாவது உறவுகளை சேர்ந்த நன்மையும் என்ன செய்யுது அதில் கிடைக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இன்னொரு செய்தி என்னென்னா, கடைசி 1-2 செய்திகள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து இந்த உறவுகளை சேர்வதில் என்ற பகுதியை தாண்டிட்டு அடுத்த பகுதி இது. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு பெண் வந்து இஹ்திலாமாகினா, அதாவது இஸ்கலிதமாகினால் அவங்க குளிக்கணுமா அப்படின்னு கேட்கப்படுது. அப்போ அவங்க பெண்களுக்கு இந்த விஷயத்தில் பொதுவாக பெண்களுக்கு இதில் அறியாமை ஒன்று இருக்குது, ஒரு விளங்காமை ஒன்று இருக்குது. அது வந்து பெண்களுக்கு அப்படி ஏற்படுமா ஏற்படாதான்னு ஒரு விளங்காமை ஒன்று பொதுவாகவே இருக்கும் பெண்களுடைய விஷயத்தில். அதனால் ஆயிஷாராங்க அதை வந்து என்ன செய்கிறாங்க, அது வந்து இது என்ன, இது இப்படி ஒரு சப்ஜெக்ட், இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிஷாராங்க அந்த இடத்துல அந்த கேள்வி அந்த பெண் கேட்டதோடு என்ன செஞ்சிடறாங்க, மறுத்துடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, விட்டுருங்க, அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது, அப்படி குளிக்கணுமான்னு கேட்குறது நியாயமானது தான் என்று என்ன சொல்கிறாங்கண்டா, வஹல் யகூனு ஷபஹு இல்லா மின் கபிலி தாலிக், அதாவது பெண் குடும்பத்தை சார்ந்த பிள்ளை பிறப்பதற்கு இதெல்லாம வேற என்ன காரணம் இருக்குன்னு கேட்டாங்களா சொல்லலாம். பெண் குடும்பத்துடைய தோற்றத்தில், பெண்ணுடைய குடும்பத்துடைய தோற்றத்தில் பிள்ளைகள் வருவதற்கு என்ன காரணம், அந்த பெண்ணுடைய நீர்க்கலப்பும் என்ன செய்கிறது, அந்த சிசுவில் என்ன செய்கிறது ஏற்படுவதுதான் காரணம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு இதா அலா மா உஹா மா அர்-ரஜுல், அதாவது ஒரு ஆண் கணவருடைய அந்த அதாவது அந்த நீரை இது மிகைத்து விட்டால், பெண்ணுடைய அந்த இந்திரியம் மிகைத்து விட்டால் அஷ்பஹல் வலது அஹ்வாலஹு, பிள்ளை வந்து அவருடைய தாய் வழி சொந்தங்களை போல அஹ்வால் மாதிரி என்ன செஞ்சிடும் பிறந்திரும். இதே வந்து ஒரு ஆணுடையது மிகைத்து விட்டால் அது அஷ்பஹல் வலது அமாமஹு, அவங்களுடைய தந்தை வழி என்ன சொந்தங்களை போல என்ன செஞ்சிடும் பிறந்து விடும் என்றாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் என்னது, அதாவது இந்த மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், கலப்பான அதாவது இந்திரிய தூளிலிருந்து படைத்தோம் என்றான். அப்போ அது என்னன்னா ஆண் பெண் இந்த கலப்பின் ஊடாகத்தான் குழந்தை என்ன செய்ய, எப்படியும் கலப்பிரிக்கும், மிகைத்தா என்ன செஞ்சிடும், அதாவது அது பெண் குடும்பத்தை சார்ந்தும் ஆண் வழி மிகைத்தால் ஆண் குடும்பத்தை சார்ந்தும் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே ஒரு பெண் அதாவது குளிக்கணும் என்ற கடமையை சொல்கிற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ அது ஷபஹ் வந்து தோற்றப்பாடு அந்த பக்கமாக இந்த பக்கமாக வாரத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதை ரசூலாங்க அஹ்வால்களையும் அமாமுகளையும் சொல்லி என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்துகிறாங்க. பிறப்பு இதிலிருந்து என்ன செய்யுது அதனுடைய சம்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதோட கடைசியாக ஒரு பகுதி இந்த ஹதீத்தில் வந்து கருத்து முரண்பாடு இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம கடைசியாக என்ன பேசுவோம், சொத்தை பற்றி தானே பேசுவோம். சொத்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம். அது என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து இந்த அதாவது தந்தை வழி சொந்தங்களோ, மௌத்தாயினுடைய தந்தை வழி சொந்தங்களோ, தாய் வழி சொந்தங்களோ அப்படியே முழுமையாக கணவன் மனைவி அல்ல,
அதை நம்ம எப்பயும் சொல்லிட்டோம். கணவன் மனைவி இல்லை, மனைவி இருந்தாலும் சரி கணவன் இருந்தாலும் சரி, தந்தை வழி சொந்தங்களோ தாய் வழி சொந்தங்களோ இல்லாமல் இருந்து, அதே போல் அந்த மரணித்தவருடைய சகோதர சகோதரிகளும் அவங்களோட பிள்ளைகளும் இல்லாமல் இருந்து, மரணித்தவருடைய தந்தையுடைய சகோதரர் தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகள், மரணித்தவருடைய தந்தையுடைய சகோதரர் அவருடைய பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால், தாய் இருந்தாலும் சரி, தந்தையுடைய சகோதரி இருந்தாலும் இல்லை, தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரிய பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் சொத்து இந்த பக்கத்துக்கு என்ன செய்வார், அந்த சகோதரி மௌத்தாவினவருடைய சகோதரி இருந்தாலும் சரி, அவங்களோட பிள்ளைகள் இருந்தாலும் சரி, சொத்து இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் என்ன செய்யும் வரும். இந்த பக்கம் வாரதுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னால் ஒரு பெண் வழியாக அது கடத்தப்படுதுன்னு நம்ம சொன்னோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து இவங்களுக்கு உண்டு. அப்போ சாட்சிக்கும் சொத்து போகும், சாச்சாவுக்கும் என்ன, அதாவது இந்த தாய் வழி சொந்தத்துக்கும் என்ன செய்யும், மாமா சரியா, மாமா மாமி இவங்களுக்கு சொத்து போகும். மாமா மாமி அப்படின்ற பகுதியும் என்ன இருக்க. சில இடத்துல அந்த சாச்சாண்ட பகுதி என்ன செய்யுது சொல்லப்படுது இல்லையா தாய் வழிக்கு, அதை தந்தை வழிக்கு மட்டும் தான் சொல்லப்படுவேன், தாய் வழிக்கு வரும். அதான் அது நம்ம மூத்தது அப்படின்னா வேற கருத்து வரும், நம்ம வந்து இளையவராக இருந்தால் ஒரு கருத்து வரும், மூத்தவராக இருந்தால் என்னது சாட்சி என்ன அவங்க சொல்லுவாங்க, தாய் வழி சொந்தத்தை அவங்க சாட்சின்னு சொல்லுவாங்க. மூத்த பிள்ளைகள் வந்து அதாவது இந்த இந்த அதாவது வயது குறைஞ்சவங்கள சாட்சின்னு சொல்லுவாங்க. அது சில வட்டார வழக்காக கூட என்ன செய்யலும் இருக்கலும். எப்படியோ தாய் வழி சகோதரிகளுக்கு போகிறது வந்து எப்படி பிரியணும் அப்படின்னா, சகோதரா இருந்தால் சகோதரி இருந்தால் எப்படி பிரியணும்னா தாயுடைய விஷயத்தை வச்சு தான் என்ன செய்யணும், பிரியணும் அப்படின்னா பாருங்க, ஒரு தந்தை வழி சகோதரிக்கிறா, ஒரு தாய் வழி என்ன சகோதரியும் சகோதரனும் இருக்கிறான்னு வைங்க, ஒரு தாய் வழி சகோதரியும் சகோதரனும் இருக்கிறான்னு வைங்க. தந்தை வழி சகோதரிக்கு எப்படி போகணும்னா தந்தையுடைய அந்தஸ்துக்கு வந்துருவாங்கன்னு நான் சொன்னேன். தந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு ஆயிரும். இப்போ பிள்ளை இல்லாட்டி தந்தைக்கு என்ன கொடுக்கப்படும், அதாவது முழு சொத்து தான் என்ன செய்யும் அந்த இடத்துல போகணும், முழு சொத்து தான் போகணும். ஏன்னா பிள்ளையும் இல்லை யாரும் இல்லைன்னா முழு சொத்து தான் போகணும். ஆனால் இப்போ இந்த சிச்சுவேஷன் அதல்ல. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க, இங்கே எல்லாருமே இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. அப்போ முதலாவது நம்ம இப்போ என்ன செய்யணும், தந்தையுடைய அந்தஸ்துக்கு அவங்கள கொண்டு வரதா இருந்தால் இங்கே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது முதலாவது தாயுடைய இடத்துக்கு வரணும். தாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும், 3/1 அங்கே கொடுக்கப்படணும். தாய்க்கு 3/1 கொடுக்கப்படணும். பிள்ளைகள் இல்லையே 3/1 கொடுக்கப்படும். அப்போ 3/1 கொடுக்கப்படணும். அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. யார், அந்த தாயுடைய சகோதரனும் இருக்கிறாங்க, சகோதரியும் இருக்கிறாங்க. அப்போ அந்த 3/1 அவங்க சுரக்கா, 3/1 அங்கே போயிடும். 3/2 எங்கே வந்துடும், இந்த பகுதிக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் 3/2 சரியா. ஏன்னா அவங்களும் இருக்கிறதுனால, இல்லைன்னா முழு சொத்தும் யாருக்கு போய்க்கும், அந்த சகோதரிக்கு தான் போய்க்கும். இப்போ யார் இருக்கிறாங்க எடுக்கிறதுக்கு, ஒரு பிள்ளை அந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. மௌத்தாயினவருடைய சகோதரியுடைய மௌத்தாயினுடைய தாயுடைய சகோதர சகோதரி இருக்கிறதால 3/1 அவங்க பங்குதாரர்கள். அப்போ 3/2 யாருக்கு போகும், அதாவது என்ன, அதாவது அந்த தந்தை வழி சகோதரிக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் இடத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ 3/2 இங்கே 3/1 அங்கே, அதில் அவங்க என்ன செய்வாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த அடிப்படையில் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் மதுஹபு தன்சீல்னுவாங்க. இவங்களுக்கு சொல்லுவாங்க மதுஹபு தன்சீல். தன்சீல்னா மேலுள்ளவருடைய அந்தஸ்தை கீழுள்ளவருக்கு என்ன செய்யறது கொடுக்கிறது அப்படின்ற பகுதி பேத்துரும். எனவே இவங்க எல்லாருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்படும் என்பதை நம்ம இதில் என்ன செய்யணும் பார்க்குறோம். அவங்களோட பிள்ளைகளுக்கு எப்போ போகும்னா இந்த மேலுக்குள்ளவங்க இல்லாட்டி, மௌத்தாயினவருடைய சகோதரருடைய அந்த மௌத்தாகினவருடைய சகோதரிக்கு சகோதரி இல்லை, அல்லது என்னது மௌத்தாவுடைய தாயுடைய என்னது சகோதரிகளும் இல்லாட்டி அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் போகும்ன்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். இதுதான் சுருக்கம். இது சம்பந்தமாக ஒரு ஹதீது வருது சுனன் அபூ தாவூதுல 2899. இது நிறைய அறிஞர்கள் சஹீஹ்னு சொல்கிறாங்க, சில யஹ்யா பின் மாயின் போன்ற சில அறிஞர்கள் பலகீனம்னு சொல்கிறாங்க. அபூசரா போன்றவர்கள் இதை ஹசனன்னு என்ன செய்யறா சொல்கிறாங்க. ஒரு பலத்த கருத்து முரண்பாடு உள்ள செய்தி. அதை தரத்தை பற்றி நம்ம சொல்ல ஷுவைப் அல்-அர்னவுத் அல்பானி இன்னும் உள்ளவர்கள் இதை சஹீஹ்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. அந்த செய்தியை நான் முன் வச்சிடறேன். என்னன்னு சொன்னால், இந்த மிக்தாம் இப்னு மஅதி கரீப், மிக்தாத் இப்னு அஸ்வத், மிக்தாத் இப்னு அம்ர் அல்ல, மிக்தாம் இப்னு மஅதி கரீப் என நபி தோழர் அறிவிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் மன் தரக்க கல்லன் ஃபஇலைய, சுமைகளை விட்டு சென்றவர்கள், கடன் அது போன்றவைகளை விட்டு சென்றவர்கள் அதுக்கு நான் பொறுப்பு. இலல்லாஹி வ இல்ல ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதர், பைத்துல் மால் பொறுப்பு. ஒமன் தரக்க மாலன் ஃபலி வரசத்தி, சொத்து விட்டு சென்றால் அது வந்து அந்த வாரிசுகளுக்கு போய் சேர்ந்துடும். வான வாரிசும் அல்லா வாரிசலஹு, வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு நான் தான் வாரிசு அப்படின்னா பைத்துல் மால் தான் என்ன செய்யும் வாரிசாக இருக்கும். ஆக்கிலுலஹு வாரிசுஹு, குற்ற பரிகாரமும் நான் கொடுப்பேன், அதுபோல் என்ன செய்வேன் நான் அவருடைய சொத்தும் எனக்கு வாரிசாக என்ன செய்யும் வந்து சேரும். இது அல்ல. வல் ஹாலு வாரிசும் அல்லா வாரிசலஹு, ஹால் தந்தை தாய் வழி சகோதரர் வந்து வாரிசு, யாருக்கு வாரிசு இல்லையோ அவர் வாரிசாக என்ன செய்வார் மாறுவார். டோட்டல் வாரிசு இல்லா போனால் அதாவது ஹால் என்ன செய்வார் வாரிசாக வருவார். தாய் வழி சகோதரர் வந்து வாரிசாக வருவார். அவர் என்ன செய்வார் குற்ற பரிகாரமும் கொடுப்பார், அவருக்கு சொத்தை பெற்றுக்கொள்கின்றவராகவும் அவர் என்ன செய்வார் மாறுவார் என்று சொன்ன ஒரு செய்தி வருது. இதை பல அறிஞர்கள் பலப்படுத்தியும் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு நம்ம எடுத்து சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்திகளில் உண்டு. இது பலகீனப்படுத்தியும் இருக்கிறாங்க.
சரியா? இமாம் தாரகுத்னி அதுபோல் இமாம் யஹ்யா இப்னு மயின் போன்றவர்கள் இதை பலகீனப்படுத்தி மிக்கிறாங்க. அபூ ஸுரா அபூ ஹாத்திம் போன்றவர்கள் பலப்படுத்தி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்ட ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹாலு வாரிசும் அல்லா வாரித லஹு. யார் ஹால் வந்து என்னது வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசுண்டா, அப்போ இந்த அந்த ஒரு குடல்வாய் சொந்தங்களுக்கு அந்த பெண்வழி சொந்தங்களுக்கு சொத்துக்கள் போய் சேரும் இடத்தை சொல்கிறவங்க இது ஆதாரத்தான் என்ன செய்வாங்க காட்டுவாங்க. அதால் ஹாலத்து விமன்சிலத்தில் உண்மையும் என்ன செய்வாங்க ஆதாரமாக காட்டுவார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இதுதான் அதாவது தாய் தந்தை வழி சகோதரிகளுடைய சிறப்பு அந்தஸ்து சட்டங்கள் அவங்களுடைய சொத்து பிரிவு சம்பந்தமாக நான் சொன்ன சுருக்கமான விஷயம். இதன் ஊடாக நாங்கள் முன்வைக்க நினைக்கிறது என்னென்னா, இந்த அறிவு தகவல்கள் எல்லாம் பதிவதன் ஊடாக இஸ்லாத்தில் நம்ம பிறப்பு வழியாக இயற்கையாக ஃபித்ரத்தில் அறிஞ்ச இந்த சொந்த பந்தங்கள் எவ்வளவு முக்கியத்துவமானது, இயற்கையாகவே முக்கியத்துவம் விளங்கும். இது மார்க்க ரீதியாக நம்ம ஃபித்ரத்தில் விளங்கினது மிகவும் சரியானது, அது எவ்வளவு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற தகவல் எங்களுக்கு என்ன செஞ்சிருது இதில் கிடைச்சிருது. இதில் நமக்கு குறைவிடப்பட்டிருந்தாலோ அந்த குறைகளை சரி செஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு பலமாக அமையுது. நம்ம அவங்களுக்கு உபகாரம் செய்வதன் ஊடாக அடுத்து நம்ம வந்து நம்மெல்லாம் சகோதரிகளாக தானே இருப்போம். நம்மளாம் சகோதரிகளாக இருப்போம். ஒரே தட்டில் உண்டு, ஒரே பாயில் தூங்கி சண்டைகளை பிடித்து நினச்சி பாருங்கள். நம்ம சகோதரிகளாக வளர்ந்த பின்னால் நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட சகோதரிகளுக்கு அந்த மரியாதையை கொடுக்கலேண்டா அதுதானே அம்மன்றது. அவங்களுக்கு பெரிய தந்தை சிறிய தந்தை, அவங்களுக்கு தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் என்றாலும் என்ன அதுதானே. என் தங்கையே என் தாத்தாவே முடிக்கிறவனுக்கு தாய் வழி சொந்தம், ஏன்னா அண்ணனையும் தம்பியை முடிக்கிறவனுக்கு அது என்ன தந்தை வழி சொந்தம். அப்போ எல்லா வகையிலையும் நம்ம ஒரு வேறாக ஆணிவராக இருக்கக்கூடியவங்க. நம்மளோட பிள்ளைகளை அதை பிரிச்சுட்டோன்னு வைங்களேன், நம்ம ஒரு மூத்தவராக இருக்கிறோம், நம்ம மரணிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளோட பிள்ளைகளை யாருமே நம்மளோட தங்கையையோ நம்மளோட தம்பியையோ பெருசாக மதிக்கலை போய் பார்க்கறதுல என்று சொல்ல போனால் உள்ளத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு வேதனை. அது எங்களை வச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு வேதனை. நம்ம ஒன்றாக வளர்ந்து அதை நம்ம 30 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் முடிச்சவங்களோட சொந்தத்துக்குள்ளே போயிடுவோம். சொத்து பத்துட்டு வரவங்க நமக்கு என்ன சிந்தனை வருது, வந்தோடனே அவருக்கு இப்படி சொத்துப்போம் அவர் சம்பந்தமே இல்லையேன்னு. அவர் தானா மெயினே சம்பந்தம், நீ இடையில வந்தவன் தான் அப்படி என்றதை உணர்த்தணும் அவங்களுக்கு. இந்த பிற்காலத்தில் வந்த 30 வருஷத்தை தலையில் வச்சுருப்பாங்க. முற்காலத்தில் இந்த ஆரம்ப 30 வருஷம் தான் உன்னை அவருக்கு படித்தவனாக பணக்காரனாக உறவுக்காரனாக அறிவுள்ளவனாக பண்பாடு உள்ளவனாக உருவாக்கி அந்த 30 வருஷம் தான். அந்த 30 வருஷத்தில் யாரோ விட்டு கொடுத்து யாரோ பொறுத்து யாரோ செலவழித்து யாரோ தியாகம் செஞ்சதை உன்னோட தந்தையாகவே என்ன செஞ்சிக்க கொண்டு வந்து சேர்த்திக்காது. தம்பி ஆகிக்கலாம், அண்ணன் ஆகிக்கலாம், தங்கையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டதுனால, துன்பத்தை பகிர்ந்து கொண்டதுனால, கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டதுனால, தட்டுகளை பகிர்ந்து கொண்டதுனால, கடன்களை சுமந்ததுனால, அவனை உழைக்க வச்சதுனால, படிப்பை கொடுத்ததுனால, இவன்ட கடன்களை அவன் சுமந்து கொண்டதுனால உனக்கு உண்ட தந்தையாக கிடைச்சாரு, உனக்கு உண்ட தாயாக கிடைச்சாரு. இன்றைக்கு நீ ஒரு 60 வருஷத்துக்கு அவர் 60-70 வருஷம் ஆகின போது அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், எதை கவனிச்சதும் இல்லைன்னு சொன்னால் உன்னே கவனிக்கலையா இருக்கலாம், அது அவங்களோட பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க கவனித்து கொண்டார்கள். நீ எப்படி அண்ணன் தம்பியாக தங்கையாக உறவாக ரத்தமாக வளர்ந்த அது போல அவங்களும் என்ன செஞ்சவங்க வளர்ந்தவங்க தான் என்றுதான் இங்கே விஷயம். அதனால தான் என்னது அம்மா ஷார்த்த அண்ணன் ரஜுல சின்வாபிஹி, நீ தெரியாத அவர் ஒரே கிளையில் வளர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றது மல் ஹாலத்து மன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்தில் உள்ளவங்கன்னு சொல்றதெல்லாம் இந்த பின்னணியில தான் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். ஆனால் தூரமாக வந்து இந்த உணர்வுகளெல்லாம் என்ன செஞ்சிருது இல்லாமல் போயிடுறதுனால அந்நியமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ மார்க்கம் படித்தவங்களோட கடமை என்னென்னா அதை அப்படியே அப்ளை பண்ணுறது, அறிவு ரீதியாக மட்டுமல்ல, அதை வந்து உள ரீதியாகவும் நடைமுறை ரீதியாக அப்ளை பண்ணி நம்மளோட பிள்ளைகளுடைய அந்த சிந்தனையை மாற்றிடணும். அதை பார்த்து வளரணும், உட்கார வச்சு வளர்க்கணும், அந்த சபைகளில் உட்காரணும், அந்த கண்ணியத்தை கொண்டு வர. இதை பார்த்து நம்மட சகோதரர்களே ஒருவருக்கு இந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் தெரியாமல் வளர்ந்துருப்பான், அவன் மாறுவான். அவன் காலப்போக்கில் அடைய நம்ம இப்படி நடந்து கொள்ளணும், நம்ம இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அப்போ அந்த பிள்ளைக்குரிய அந்த நாலேஜ் என்ன செய்யும் சரியாக வருமென்று அந்த சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் ஏற்படும் இடத்தை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறவு முறைகளை சிறப்பான முறையில் புரிந்து அதன்படி செயல்படவும் பிரச்சாரம் செய்யும். அந்த வேரை அந்த உயிரோட்டத்தை அனைத்து குடும்பங்களை ஊட்டுவதற்கும், எங்களோட குடும்பம் மட்டுமல்ல வெளி குடும்பங்களை ஊட்டுவதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.